how great the glory of our God. Oh, how great the glory of our God. උදයි මේ උදෑසන යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නැවතත් ඔබ පිළිගන්නවා. நல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி අද வரவேற்கிறேன். උදෑසන සුද්ධ බයිබලයේ අපි එක පදයක් කියවන්නට යනවා. இந்த காலை நேரத்திலே ஒரு வார்த்தை வசனத்தை நாங்கள் வாசிக்க සුද්ධ போகிறோம். බයිබලයේ 2 කොරින්ති පොත பரிசுத்த வேதாகமத்திலே 2 கொரிந்தியர் புத்தகம் දෙවෙනි පරිච්ඡේදය 2ஆம் அதிகாரம் 14 වෙනි පදය. 14வது வசனம். 2 කොරින්ති 2:14. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 කොරින්ති 2:14. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது මම வசனம். කියවන්නම්. நான் வாசிக்கிறேன். තවද ක්‍රිස්තුස් වහන්සේ තුල නිතරම අප ජයට පමුණුවන්නා වූ සියලු තැන්වල අප ලවා උන්වහන්සේව දැන ගැනීම නැමැති සුවඳ පතුරවන්නා වූ දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். බයිබලය පවසනවා வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල கிறிஸ்து இயேசுவுக்குள் නිතරම අපව ජයට පමුණුවන්නා වූ දෙවියන් වහන්සේ. நித்தமும் எங்களை எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். මගේ ආදර සහෝදර සහෝදරිය அன்பான சகோதர சகோதரிகளே, සුද්ධ බයිබලය පවසනවා பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படுகின்றது අපේ දෙවියන් වහන්සේ எங்களுடைய தேவன் නිතරම எப்பொழுதும் අපව ජයට පමුණුවන්නා වූ දෙවියන් වහන්සේ. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். හලෙලූයා ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. ඔබ යාඥා කරන්නේ நீங்கள் ஜெபம் ඔබ பண்ணுவது, නමස්කාර நீங்கள் කරන්නේ ஆராதிப்பது ඔබට පරාජයක් ගෙන දෙන්නා වූ දෙවියන් වහන්සේට නොවේ. உங்களுக்கு ஒரு தோல்வியை கொண்டு வந்து கொடுக்கிற தேவனுக்கு அல்ல. ඔබව පරාජයට පත් කරන්නා වූ දෙවි කෙනෙකුට නොවේ නමස්කාර කරන්නේ. உங்களை ஒரு தோல்விக்கு உட்படுத்துகிற தேவனை அல்ல நீங்கள் ஆராதிப்பது. මම යාඥා කරන්නේ நான் ஜெபம் பண்ணுவது, මම ප්‍රශංසා කරන්නේ நான் துதிப்பது, මම සේවය කරන්නේ நான் ஊழியம் செய்வது මට නිතරම ජය දෙන්නා වූ දෙවියන් වහන්සේ. எனக்கு நித்தமும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. හලෙලූයා ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. අපට ජය දෙන්නා වූ දෙවියන් වහන්සේටයි අපි යාඥා කරන්නේ. நான் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற தேவனுக்கே நாங்கள் ஜெபம் பண்ணுவது. අපිට ජය දෙන්නා වූ දෙවියන් වහන්සේටයි අපි ගායනා කරන්නේ. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கே நாங்கள் අපිට பாடுகிறோம். ජය දෙන්නා වූ දෙවියන් වහන්සේටයි අපි සේවයක් කරන්නේ. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கே நாங்கள் ஊழியம் එහෙමනම් පරාජය අපිට අයිති නැහැ. அப்படியானால் தோல்வி எங்களுக்கு අපි சொந்தமில்லை. පරාජිතෙක් නොවේ. நாங்கள் தோல்வியாளர்கள் அல்ல. ඔබත් මමත් පරාජිතෙක් නොවේ. நீங்களும் நானும் தோல்வியாளர்கள் அல்ல. අපි ජය ගන්නා වූ සෙනග. நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கின்ற ජයග්‍රාහික සෙනග. நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கின்றதான නමුත් අද ஜனங்கள். වෙලා තිබෙන්නේ මොකක්ද? ஆனாலும் இன்று நடந்திருப்பது என்ன? අපි තවමත් පරාජය තුල ජීවත් වෙනවා. இன்னும் நாங்கள் ஒரு தோல்விக்குள்ளேயே வாழ்ந்து අපි வருகிறோம். හිතනවා අපි පරාජිතෙක් කියලා. நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தோல்வியானவர்கள் අද என்று. සුද්ධ බයිබලය තුලින් ඔබට රහසක් මම කියා දෙන්න இந்த යනවා. பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க අනර්ග போகின்றேன். පණිවිඩයක්. உன்னதமான ஒரு செய்தி. ඕනෑකමින් සවන් දෙන්න. உற்சாகமாய் கூட நீங்கள் අද ඔබ යම් செல்லுங்கள். පරාජයක් තුල යනවාද? இன்று நீங்கள் ஒரு தோல்விக்குள் நீங்கள் ඔබ යම් செல்லுங்கள். පරාජයකට මූණ දීගෙන සිටිනවාද? ஒரு தோல்விக்கு நீங்கள் முகம் கொடுத்துக் ඔබ கொண்டிருக்கிறீர்களா? පරාජිතයෙක් කියලා සිතනවාද? நீங்கள் நான் தோல்வியானவன் என்று நினைக்கிறீர்களா? ඇයි එසේ සිදුවන්නේ? ஏன் அப்படி நடப்பது? ඔබව පරාජිතයෙක් කරවන පුරුදු අයක් ගැන කතා කරන්න යනවා. உங்களை தோல்வியாளர்கள் என்று நினைக்க வைக்கின்ற ஒருவரை குறித்து நான் பேச போகின்றேன். உங்களை தோல்வியாளனாக நினைக்க செய்கின்ற 6 பழக்கங்கள். உங்களை தோல்விக்குட்படுத்துகின்ற 6 பழக்கங்கள். ඔබව පරාජිතයෙක් කරවන පුරුදු අයක්. எங்களை தோல்விக்கு உட்படுத்துகின்ற 6 பழக்கங்கள். අද මේ පුරුදු ඔබ තුල තිබෙන නිසා ඔබ යන්නේ පරාජය තුල. இந்த பழக்கம் உங்களுக்குள் இருக்கிறது நிமித்தம் நீங்கள் போவது ஒரு ඔබේ தோல்வி. ජීවිතය සෝදිසි කරන්න යනවා. உங்கள் வாழ்க்கையை நாங்கள் சோதித்தறிய போகின்றோம். අපිව දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අපි අරිගස්ස ගන්න යනවා. எங்களை நாங்கள் தேவனுக்கு முன்பதாக சரி செய்து கொள்ள போகின்றோம். ඔබව පරාජිතයෙක් ඇටියට පත් කරන පුරුදු අය මොනවද? உங்களை தோல்விக்கு உட்படுத்துகின்ற பழக்கங்கள் 6 என்ன? මෙන්න පළවෙනි එක. இதோ முதலாவது බයිබලය පවසනවා வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, ඔබ ඔබේ වැඩ කල් දමනවා. நீங்கள் உங்களுடைய வேலைகளை ஒத்தி வைக்கின்றீர்கள் என்று. වැඩ කල් දැමීම ඔබව පරාජිතයෙක් කරනවා. வேலைகளை ஒத்தி வைப்பது உங்களை ஒரு தோல்வியாளர்களாக සමහරක් මනුෂ්‍යයන් சில மனுஷர்கள் වැඩ කල් දහනවා.
வேலைகளை ஒத்தி வைப்பார்கள், පස්සට දානවා. தள்ளி போடுவார்கள். දැන් ඕනේ නෑ මේක. இப்போது இது அவசியம் இல்லை, පස්සේ කරමු. அப்புறம் செய்வோம். අද මේක කරන්න ඕනේ නෑ. இன்னைக்கு இதை செய்ய வேண்டிய அவசியம் இத இல்லை, කරමු. நாளைக்கு செய்வோம். මේ සතියේ මේ වැඩේ කරන්න ඕනේ නෑ. இந்த வாரத்தில் இந்த வேலையை செய்ய வேண்டிய ලබන அவசியம் இல்லை, සතියේ කරමු. வருகிற வாரம் செய்வோம். මේ මාසේ මේක කරන්න ඕනේ නෑ. இந்த மாதம் இதை செய்ய வேண்டிய அவசியம் ලබන இல்லை, මාසේ කරමු. வருகிற மாதம் செய்வோம். වැඩ අපි කල් දමනවා. வேலைகளை நாங்கள் தள்ளி போடுகிறோம். මේ පුරුද්ද තිබෙනවා අද ගොඩාක් දෙනෙකුට. இந்த பழக்கம் அநேகருக்கு இருக்கின்றது. තමන්ට තිබෙන වැඩේ දැන් කරන්නේ නෑ. தங்களுக்கு இருக்கின்ற வேலைகளை இப்போதே செய்ய மாட்டார்கள், පස්සට දානවා. தள்ளி போடுவார்கள், පස්සට දානවා. தள்ளி போடுவார்கள். ඒ මනුෂ්‍යයාගේ ජීවිතය තුල පරාජය. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தோல்வி. අද ඔබ ඔබේ වැඩ කල් දමන්නව කෙනෙක් නම් நீங்களும் இன்று உங்களுடைய வேலையை தள்ளி போடுகிற ஒருவராய் ඔබ இருந்தால் පරාජිතෙක් වෙන්න යනවා. நீங்கள் ஒரு தோல்வியாளர்களாக போகிறீர்கள். බයිබලේ வேதாகமத்திலே හිතෝපදේශ පොත நீதிமொழிகள் புத்தகம் 20 වෙනි පරිච්ඡේදය 20ஆம் அதிகாரம் 4 වෙනි පදය. 4வது வசனம். හිතෝපදේශ நீதிமொழிகள் 20 20ஆம் அதிகாரம் 4. 4வது வசனம். බලන්න බයිබලේ අපිට කුමක්ද පවසන්නේ කියලා. வேதாகமத்தில் எங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். මේ සම්බන්ධව இதை குறித்து අලසයා ශීත කාලය නිසා ආන්නේ නැත. சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். එයින් ඔහු ගොයම් කපන කාලේ ඉඟමින් කිසිත් නැතුව සිටි. அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. කම්මැලි මනුස්සයා சோம்பேறி மனுஷன் දැන් මට සීතලයි. இப்போது எனக்கு குளிராய் இருக்கிறது, දැන් වයින්නවා. இப்போது மழை பெய்யுது, එළියට බහින්න බෑ. வெளியே இறங்க முடியாது. පස්සේ ගිහිල්ලා කුඹුරේ වැඩ කරමු. அப்புறம் போய் வயலிலே வேலை செய்வோம். වැඩ කල් දමනවා. வேலையை ஒத்தி வைக்கின்றார்கள், වැඩ කල් දමනවා. வேலையை ஒத்தி வைக்கின்றார்கள். ඔහුගේ ජීවිතේ ඔහු පරාජිතෙක් වෙන්න යනවා. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு தோல்வியுற்றவர்களாக போகிறார்கள். දෙවියන් වහන්සේගේ වැඩත් අපි කල් දමන්න නරකයි. தேவனுடைய வேலையும் நாங்கள் ஒத்தி வைக்க දැන් கூடாது. කරන්න ඕනේ නම් දැන් කරන්න ඕනේ. இப்போது செய்ய முடியுமானால் இப்போது செய்ய දැන් පස්සේ வேண்டும், කරමු අපි. இல்ல அப்புறம் செய்வோம். ටිකක් நாங்கள். කල්පනා කරලා බලලා කරමු. கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்வோம். එහෙම කතා කරන්න නරකයි. அப்படி பேசக்கூடாது. දෙවියන් වහන්සේ යමක් අපිට කිව්වා නම් ඒ වෙලේම අපි කීකරු වෙලා කරන්න ඕනේ. தேவன் ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்வாரானால் அந்த நேரமே கீழ்ப்படிந்து நாங்கள் දැන් செய்ய ඔබේ வேண்டும். ගෙදර වැඩක් තිබෙනවා. இப்போது உங்களுடைய வீட்டில் ஒரு வேலை අපි இருக்குமானால் හිතමුකෝ වැහි දවස්වල ඔබේ වාලේ තෙමෙනවා. நாங்கள் நினைப்போம் மழை காலத்திலே உங்களுடைய கூரை ஒழுகுகிறது என்று. වැස්ස වෙලාවේ වාලේ උඩට නගින්න බෑ. மழை நேரத்திலே கூரையின் மேல் ஏற වැස්ස முடியாது. නතර වුණාට පස්සේ மழை நின்றதுக்கு පව්වෙනි பிறகு දාම නැගලා ඒ තෙමෙන තැන අදා ගන්න ඕනේ. மறுநாளே ஏறி அந்த ஒழுகிறதான இடத்தை நீங்கள் செய்து සමහරක් අයට ඒ පුරුද්ද නැහැ. சிலருக்கு அப்படியான பழக்கம் இல்லை. වහිනකොට මොනවද කරන්නේ දන්නවද? மழை பெய்கிறதான අර நேரத்தில் என்ன ගෙදර செய்வார்கள் තියෙන என்று தெரியுமா? වාජන ගෙනල්ලා එතන තියනවා. வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை கொண்டு வந்து வைப்பார்கள் அந்த இடத்திலே. ඔය පරණ කාල මිනිසුන්ගේ පුරුද්ද. பழைய காலத்து மனுஷருடைய பழக்கம் அதுவே. කඩිසර මිනිස්සයා මොනවද කරන්නේ? சுறுசுறுப்பான மனுஷன் என்ன செய்வார்? වැස්ස කොයි වෙලේද නතර වෙන්නේ කියලා බලන් ඉන්නවා. மழை எப்போது நிற்கும் என்று பார்த்து கொண்டே වැස්ස නතර இருப்பார். වෙලා පොඩ්ඩ අවුව පෑවුවාට පස්සේ ටක් ගාලා වාලේ උඩට නැගලා අර තෙමෙන තැන අරිගස්ස ගන්න. மழை நின்றதுக்கு பின்பதாக வெயில் அடித்ததோடு சீக்கிரமாக ஏறி அந்த ஒழுகிறதான இடத்தை அவன் செய்து விடுவான். ඔව් ජය ගන්නවා. அவன் வெற்றியை பெற்றுக் கொள்வான். නමුත් මම යමක් කියනවා. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். පොඩ්ඩක් මේ වැඩේ කරලා දාන්න. இந்த வேலையை நீங்கள் கொஞ்சம் செய்து පාස්ටර් මම පස්සේ කරන්නම්. பாஸ்டர் நான் அப்புறம் செய்றேன் එහෙම කියන්න නරකයි. அப்படி சொல்லக்கூடாது. ඒ පුරුද්ද පොඩි ළමයින්ගේ පුරුද්ද. அந்த பழக்கம் சிறு பிள்ளைகளுடைய பழக்கம். අම්මා කියනවා அம்மா சொல்லுவார்கள், පුතේ කඩේට පොඩ්ඩක් ගිහිල්ලා ඉන්න. மகனே கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வா என்று. පුතා මොනවද කියන්නේ? மகன் என்ன சொல்லுவான்? ෆෝන් එක ඔබ ඔබ ඉඳගෙන போனை அமர்த்தி கொண்டு இருந்து கொண்டு, අම්මේ அம்மா පස්සේ මං ගිහින් එන්න. அப்புறம் நான் போயிட்டு வரேன், තව විනාඩි 5ක් දෙන්න. இன்னும் 5 நிமிஷம் தாங்க, අන්තිම ගේම් එක கடைசி கேம், මේක ඉවර කරලා යන්න. இதை முடித்து விட்டு போகிறேன். පොඩි ළමයින්ගේ පුරුද්ද. சிறு பிள்ளைகளுடைய பழக்கம். වැඩිහිටියන් එහෙම කරන්න නරකයි. பெரியவர்கள் அப்படி செய்யக்கூடாது. දැන් මෙතන තාත්තලා ආවා ෆාදර්ස් ඩේ එක වෙනුවෙන් යාඥා இந்த කරන්න. இடத்தில் தகப்பன்மார்கள் வந்தார்கள், தகப்பன்மார் தினத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும்படியாக. කොච්චර කැපවීමක් ඔවුන් කළාද? எவ்வளவு அர்ப்பணிப்பை அவர்கள் ඔවුන් ඔබේ செய்தார்கள் පවුල වෙනුවෙන්. இந்த குடும்பத்துக்காக. ඔවුන් වැඩ කල් දමලා තිබුණා නම් அவர்கள் வேலைகளை தள்ளி போட்டு ஒத்தி මෙච්චර வைத்திருந்தார்கள். දුරක් එන්න බෑ. இவ்வளவு தூரம் வர முடியாது. සමහරක් තාත්තලා ඉන්නවා. சில தகப்பன்மார்கள் වැඩ කල් இருக்கிறார்கள், දාගෙනම ඉන්නවා. வேலைகளை ஒத்தி பராஜயம். வைத்திருக்கிறார்கள். தோல்வி, මූසලකම දරිද්‍රම්. தரித்திரம். මගේ සහෝදර සහෝදරිය. என் சகோதர சகோதரிகளே, ඔබ පරාජිතෙක් නොවී සිටින්නට நீங்கள் தோல்வி அற்றவர்களாக இருப்பதற்கு වැඩ කල් දාන පුරුද්ද ඔබේ ජීවිතය තුල තිබෙනවා නම් ඒක අදම ඉවත් කරලා வேலையை தள்ளி போடுகின்ற பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அந்த பழக்கத்தை இன்றே அந்த நிறுத்தி விடுங்கள். දෙක තෙසලෝනික පොත 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3 වෙනි පරිච්ඡේදය 3ஆம் அதிகாரம் 10 වෙනි පදය පවසනවා. 10வது வசனம் சொல்லப்படுகிறது. දෙක තෙසලෝනික 2 தெசலோனிக்கர் 3:10
3ஆம் அதிகாரம் 10வது வசனம். බයිබලය අපිට පවසනවා வேதாகமத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டது, යමෙක් වැඩ කරන්ට කැමති නැත්නම් ඔහු තමාගේ කෑම නොකා සිටිත්වා. ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று. සවන් දෙන්න செவி கொடுங்கள். අපිව පරාජිතයෙක් කරන්නාව එක පුරුද්දක් නම් எங்களை தோல்விக்குட்படுத்துகின்ற ஒரு பழக்கம் என்னவென்றால் අපේ වැඩ කල් දැමීම. எங்களுடைய வேலைகளை ஒத்தி வைப்பது. ඒ පුරුද්ද ඔබ තුල අද තිබෙනවා නම් ඉවත් කරලා දාන්න. அந்த பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இன்று இருக்குமானால் அதை நீங்கள் කම්මැලි වෙන්න එපා. சோம்பேறிப்பட வேண்டாம். සේවය කරන අපිත් එහෙමයි. ஊழியம் செய்கின்ற நாங்களும் அப்படியே. වැස්සක් ආවා කියලා අපි සේවයට යන්නේ නැතුව ඉන්නේ නැහැ. மழை வந்ததென்று நாங்கள் ஊழியத்துக்கு போகாமல் මට இருப்பதில்லை. මතකයි ඊයේ නෙමේ ගිය සෙනසුරාදා අපි ගියා ඔරණ මද්‍රව්‍ය පුනරුත්ථාපනයේ කඳවුරට. எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது போன சனிக்கிழமையில அதுக்கு முந்தின சனிக்கிழமை நாங்கள் ஒரண ரெக்கடி சென்டருக்கு நாங்கள் போன ஊழியத்தின் 15 දෙනෙක් වතුර බෞතිස්ම ලබන්න සූදානම් වෙලා හිටියා. 15 பேர் தண்ணீர் ஞானஸ்தானை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருந்தார். සෙනසුරාදා උදේ වරුෂාව. சனிக்கிழமை காலை மிகவும் மழையாய் கூட இருந்தது. අපි යන්න ඕනේ බයික් එකේ. நாங்கள் போக வேண்டும் பைக்ல. ත්‍රිවිල් එකක් අයර් කරලා පික්මි දාලා ඌබර් දාලා අපිට යන්න බෑ ඉච්චර දුර. ட்ரீவில் அயர் பண்ணி பிக்மி போட்டு அவ்வளவு தூரம் எங்களுக்கு போக முடியாது. ගෙදර ඉඳලා කොහොමත් කිලෝමීටර් 30කට වැඩිය දුර යන්න ඕනේ අපි. வீட்டிலிருந்து 30 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் போக வேண்டும். බලාගෙන හිටියා හරියන්නේ නැහැ. பார்த்து கொண்டே இருந்தோம், சரி வரவில்லை. වරුෂාව නතර වෙන පාටක් නැහැ. மழை நிற்கவும் இல்லை. සිස්ටර්ට කිව්වා ලෑස්ති වෙන්න. சகோதரிக்கு சொன்னேன் ஆயத்தப்பட என்று. දෙන්නම ලෑස්ති වුණා. 2 பேரும் ஆயத்தப்பட்டோம். ජැකට් එක දාගත්තා. ஜக்கெட்டை රේන් போட்டுக்கொண்டோம். කෝට් එක දාගත්තා. ரெயின் கோட்டை போட்டுக்கொண்டோம். කලිසමකුත් දාගත්තා. கலசனை முடித்துக் கொண்டார் பாஸ்டர். සිස්ටරුත් ජැකට් එක දාගත්තා. சிஸ்டரும் ஜக்கெட்டை போட்டுக் கொண்டார்கள். වැස්සට දාන කලිසම. மலைக்கு போடுகிறதான கலசன். රයිට්. එතකොට அந்நேரத்திலே වැස්සේ තෙමීගෙන ගියා. மலையிலே நனைந்து கொண்டே போனோம். වැස්සේ තෙමීගෙන ගියා. மலையிலே நனைந்து கொண்டே போனோம். ඇයි? ஏன்? ඒ සේවය කරන්න ඕනේ. அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். කල් දාන්න බෑ. தள்ளி போட முடியாது. එදා ඒ සේවය කරන්නේ නැතුව වයින්වනේ කියලා මමත් ගේ ඇතුළට වෙලා හිටියොත් මොනවද වෙන්නේ? அந்த ஊழியத்தை அன்று செய்யாமல் மழை பெய்தே என்று நான் வீட்டுக்குள்ளாகி இருந்தால் என்ன நடக்கும்? අර 15 දෙනාට මොනවද වෙන්නේ? அந்த 15 பேருக்கும் என்ன நடக்கும்? දෙවියන් වහන්සේ තව කෙනෙක්ව පාවිච්චි කරලා වතුර බෞතිස්ම දෙයි. தேவன் இன்னும் ஒருவரை பயன்படுத்தி தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்க செய்வார். නමුත් මට රෙඩ් මාක් එකක් වැටේ. ஆனாலும் எனக்கு ஒரு சிவப்பு புள்ளி விழும். දෙවියන් වහන්සේගෙන් මට රෙඩ් මාක් එකක් වැටේ. தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு சிவப்பு புள்ளி விழுந்து මේ விடும். කම්මැලි දේවදාසයා இந்த சோம்பேறியான தேவ ஊழியன் සීනි කකුල් තියනවා වගේ சீனி கால்கள் இருப்பதை போல ගෙදරට වෙලා හිටියා වැස්ස කියලා සේවයට ගියේ නැහැ. வீட்டுக்காக இருந்தான் மழை பெய்கிறது என்று අර ஊழியர் 15 දෙනාට වතුර බෞතිස්ම දෙන්න මම බලාගෙන හිටියා. அந்த 15 பேருக்கும் தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக நான் பார்த்து கொண்டிருந்தேன். මට රෙඩ් මාක් එකක් වැටේ. எனக்கு ஒரு சிவப்பு புள்ளி விழுந்து விடும். දෙවියන් වහන්සේව මම දුකටපත් කරනවා. தேவனை நான் துக்கத்துக்குட்படுத்தி விடும். නමුත් වැස්ස නොබලා ஆனாலும் மழையை பாராமல் වැස්ස මට මුකුත් කරන්නේ නැහැ. மழை எனக்கு ஒன்றும் செய்யாது. තෙමීගෙන ගියා. நனைந்து கொண்டு ඔරණ போறேன். පාරේ යන්න බෑ. ஒரண ரோட்டில் போக முடியாது. පිළියන්දල කැස්බෑ වරා ඔරණ පාරේ යන්න බෑ. පාර ලෙස් වෙනවා. பிலியாந்தல கெஸ்பாவ அந்த ரோட்டிலே ஒரணைக்கு போக ඔබ முடியாது. දන්න බයික් එකේ வலிக்கும். යනකොට වැස්ස වෙලාවේ වේගෙන් යන්නත් බෑ. மழை நேரத்திலே பைக்கில் போகும்போது வேகமாய் கூட பயணம் செய்ய බ්‍රේක් අල්ලනවා முடியாது. කියලා හිතලා බලන්නත් බෑ. பிரேக்கை பிடிப்பதற்கு நினைத்து பார்க்க නමුත් முடியாது. දෙවියන් වහන්සේට බාර කළා. ஆனாலும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன். සේවය වෙනුවෙන් තෙමීගෙන ගියා. ஊழியத்தின் நிமித்தம் நனைந்து கொண்டு போனேன். එතනට යනකොට වැස්ස නතර වෙනවා. அந்த இடத்துக்கு போகும்போது மழை நின்று ඒ விட்டது. 15 දිනාට සේවය කරලා அந்த 15 பேருக்கு ஊழியம் செய்துவிட்டு සතුටින් මම ගෙදර ආවා. சந்தோஷத்தோடு கூட நான் வீட்டுக்கு මම வந்தேன். ගෙදර එනකොට අදවතේ පුදුමාකාර සතුටක්. நான் வீட்டுக்கு வரும்போது என்னுடைய இருதயத்துல சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், පුදුමාකාර සතුටක්. பெரிதான ஒரு சந்தோஷம். මම හිතනවා ඒ වෙලාවේ ස්වර්ග රාජ්‍ය සතුටු වෙලා ඇති. ஆமென். நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் பரலோக ராஜ்யம் වැඩ சந்தோஷப்பட்டு කල් දාන්න இருக்கும். එපා. வேலைகளை ஒத்தி வைக்க මම வேண்டாம். තෙමුණා කියලා මට ලෙඩක් හැදුනේ නැහැ. நான் நனைந்தேன் என்று எனக்கு எந்த ஒரு நோயும் මට வரவில்லை. ඇම්බිරිස්සාවක් ආවේ නැහැ, කැස්සක් ආවේ නැහැ, උණක් ආවේ නැහැ, ඉසේ කැක්කුමක් ආවේ නැහැ. தலவருத்தமோ காய்ச்சலோ தடும்பலோ இருமலோ எதுவுமே எனக்கு வரவில்லை. දෙවියන් වහන්සේ මේ ශරීරය පුරුදු කරලා තිබෙනවා. தேவன் இந்த சரீரத்தை அப்படியாக பழக்குவித்து වැඩ இருக்கிறார். කල් දාන්න එපා. வேலைகளை ஒத்தி வைக்க வேண்டாம். ඒ වෙලාවට ඒ වැඩය කරන්න. அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலைகளை செய்யுங்கள். ගෙදර වැඩක් වෙන්න පුළුවන්. வீட்டில் ஒரு வேலையாயும் கூட දරුවන්ගේ இருக்கலாம். වැඩක් වෙන්න පුළුවන්. பிள்ளைகளுடைய ஒரு வேலையா இருக்கலாம். සභාවේ සේවයක් වෙන්න පුළුවන්. சபையில ஏதாயிலும் ஒரு ஊழியமா இருக்கலாம். වැඩ කල් දාන පුරුද්ද තිබෙනවා නම් අත්හැරලා දාන්න. வேலைகளை ஒத்தி வைக்கின்ற பழக்கம் இருக்குமானால் அதை இப்போதே நிறுத்திவிடு. දෙවනුව දෙවියන් වහන්සේ අපිට කියනවා இரண்டாவதாக தேவன் எங்களுக்கு சொல்லுகிறார், සමහරක් අයගේ ජීවිතේ විනයක් නැහැ.
ඩිසිපිලින් නැහැ. சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு ஒழுக்கம் இல்லை. විනයක් නැතිකම ඔබව පරාජයට පත් කරයි. ஒழுக்கம் இல்லாத தன்மை உங்களை ஒரு தோல்விக்குட்படுத்தி விடும். දන්නවද ක්‍රිස්තියානි අපි විනයක් ඇති සෙනගක් වෙන්න ඕනේ. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒரு ஒழுக்கம் உள்ள ஜனமாய் கூட இருக்க வேண்டும். අපිට ඩිසිපිලින් තියෙන්න ඕනේ. எங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். විනය ඊටාම වැදගත්. ஒழுக்கம் மிகவும் முக்கியம். පාසලේ දරුවන්ට උගන්වනවා. பாடசாலை பிள்ளைகளுக்கு ඒ கற்பிப்பார்கள். වගේම චර්ච් එකෙත් අපි උගන්වනවා. அதே போல ஆலயத்துல நாங்கள் கற்பிக்கின்றோம். සභාව තුලත් විනයක් ඕනේ. சபையிலே ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். සමහර අයගේ ජීවිතේ විනයක් නැහැ. சிலருடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஒழுக்கமும் බලන්න இருக்காது. මම මගුල් ගෙදරකට යන විට பாருங்கள், நான் திருமண வைபகத்துக்கு මම போகும்போது මේ විදියට ඇඳගෙන යන්නේ නැහැ. நான் இன்வர்ணமாக உடுத்திக்கொண்டு போக மாட்டேன். වෙඩින් ෂූට් එක ගාලා තමයි මම යන්නේ. அதற்கேற்ற தகுந்த உடையை உடுத்திக்கொண்டு தான் நான் போவேன். මල ගෙදරකට යනකොට ஒரு மைய வீட்டுக்கு போகும்போது මගුල් ගෙදරකට යන විදියට යන්නේ නැහැ. திருமண வீட்டுக்கு போவதை போல போக மாட்டேன். සුදු ෂර්ට් එකක් නැත්නම් කළු ෂර්ට් එකක් ඇඳගෙන යන්නේ. வெள்ளை ஷர்ட்டோ அப்படி இல்லாவிட்டால் கருப்பு ஷர்ட்டோ உடுத்திக்கொண்டு தான் நான் ෂාම් போவேன். විදියට තමයි යන්නේ. இலகுவான முறையில் தான் நான் உடைகளை அணிந்து கொண்டு හැම போவேன். දෙයකටම විනයක් තිබෙනවා. எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு අපි இருக்கிறது. අඳින්න පළඳින්න විනයක් තිබෙනවා. நாங்கள் உடுத்துவதற்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ඩිසිප්ලින් එකක් අපිට ඕනේ. ஒரு ஒழுங்கு நம்மளுக்கு මේ அவசியம். ඩිසිප්ලින් එක ගැන බයිබලේ අපිට උගන්වනවා. இந்த ஒழுங்கை பற்றி வேதாகமத்தில் எங்களுக்கு 1 කොරින්ති கற்றுக் 14 වෙනි පරිච්ඡේදය 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40 වෙනි පදය 40வது வசனம் 14 40 14வது வசனம் සියල්ල ඔබින ලෙසද පිළිවෙලින්ද කරනු ලැබේවා. சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவது. එතකොට බයිබලේ මොනවද පවසන්නේ? அப்படியானால் வேதாகமத்தில் දේව என்ன සභාව சொல்லப்படுகிறது? තුල தேவ சபைக்குள்ள සියල්ල විනයානුකූලව සිද්ධ වෙන්න ඕනේ. சகலமும் நல்ல ஒழுக்கமாய் நடக்க வேண்டும். පිළිවෙලට සිද්ධ වෙන්න ඕනේ. கிரமமாய் செய்யப்பட வேண்டும். දේව මේ ආරම්භ කරන්න අපිට වෙලාවක් තිබෙනවා. தேவ ஆராதனை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. 9ට නම් 9ට අපි ආරම්භ කරනවා. 9 மணி என்றால் 9 மணிக்கு நாங்கள் ஆரம்பிப்போம். ප්‍රශංසා නමස්කාරය ඉවර කරන්න වෙලාවක් තිබෙනවා. துதி நேரத்தை முடிப்பதற்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது. 9 මාරට නම් ඒ සහෝදරියන් 9 මාරට මට බාර දෙනවා. 9:30 மணி என்றால் அந்த சகோதரிமார்கள் 9:30 மணிக்கு எனக்கு கொடுப்பார்கள். දේශනාව ආරම්භ කරන්න වෙලාවක් තිබෙනවා. பிரசங்கம் ஆரம்பிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. සියල්ල විනයානුකූලව අපි කරන්නේ. எல்லாவற்றையும் ஒழுங்கு முறையின்படி நாங்கள் ආවට செய்வோம். ගියාට අපිට කරන්න බෑ. வந்ததுக்கு போனதுக்கு என்று எங்களால் செய்ய முடியாது. පවුල තුල විනය ගොඩනගා ගන්න. குடும்பத்திலே ஒரு ஒழுங்கு முறையை දරුවන්ට கட்டியெழுப்பிக் கொள்ளுங்கள். උගන්වන්න ඩිස්ප්ලින් එක. பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொடுங்கள் සමහර ஒழுங்கு. දරුවන්ට විනයක් දන්නේ නැහැ. சில பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுக்கம் என்று ஒன்றும் මගේ தெரியாது. පුංචි කාලේ என்னுடைய சிறு வயதிலே වැඩිහිටියන් කතා කරගෙන ඉන්නකොට பெரியவர்கள் பேசிக் கொண்டு இருக்கும் මම போது එතන ඉන්නේ නැහැ. நான் அந்த இடத்தில் இருக்க மாட்டேன். මම එතන හිටියොත් நான் அந்த இடத்தில் இருந்தால் මම ගුටි කනවා. நான் அடி මම வாங்குவேன். දන්නවා எனக்கு தெரியும். වැඩිහිටියන් දෙන්නෙක් මෙතන කතා කරනවා. பெரியவர்கள் 2 பேர் இந்த இடத்தில் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். කට බලාගෙන ඉන්නේ නැහැ. வாயை பார்த்து கொண்டு நின்று මම கொண்டிருக்க ඇතුළට ගිහිල්ලා மாட்டேன். මගේ වැඩක් කරගන්න. நான் உள்ளே போய் என்னுடைய வேலையை நான் අද ඒ செய்வேன். විනය නැහැ. இன்று அந்த ஒழுக்கம் පවුල් වල இல்லை. බලන්න. குடும்பங்களில் பாருங்கள், අම්මා තාත්තා ආච්චි සීයා නැන්ද මාමා වැඩිහිටියන් කතා කරගෙන ඉන්නවා. පුතාත් එතන වාඩි වෙලා කකුලට උඩ කකුලක් දාගෙන ඉන්නවා. அம்மா அப்பா மாமா மாமி தாத்தா ஆச்சிமார் பேசிக் கொண்டு இருப்பார்கள். மகன் என்ன செய்வான்? காலுக்கு மேல் கால் போட்டு அந்த அவருக்கு இடத்தில் தாயா. பார்த்துக் கொண்டு இருப்பான். 10 வயது தான் අවුරුදු 11යි. 11 வயதாய் தான் ඔබ இருக்கும். දන්නවද සමහරක් දේවල් දරුවන්ගේ ඉස්සරහා කතා කරන්න හොඳ නැහැ. சில கதைகளை பிள்ளைகளுக்கு முன்பதாக நாங்கள் husband பேசக்கூடாது. and wife கணவன் மனைவி සමහරක් දේවල් ඔබේ දරුවන් ඉදිරියේ ඔබ කතා කරන්න හොඳ නැහැ. சில விஷயங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் එහෙම பேசக்கூடாது. නෙවෙයි අද කරන්නේ. அப்படி அல்ல இன்று රණ්ඩු செய்வது. වෙන්නේ දරුවන් ඉස්සරහා. சண்டை பிடிப்பதும் பிள்ளைகளுக்கு முன்பதாக. තාත්තා අම්මට ගන්නෙ දරුවන් ඉස්සරහා. அப்பா தாய்க்கு அடிப்பதும் பிள்ளைகளுக்கு முன்பதாக. අම්මා තාත්තට කොස්ස උස්සන්නේ දරුවන් ඉස්සරහා. அம்மா அப்பாவுக்கு தும்பு தடியை தூக்குவதும் அடிப்பதற்கு பிள்ளைகளுக்கு முன்பதாக. ඒවා අපේ රටේ සිද්ධ වෙනවනේ. அது நம்மளுடைய நாடுகளில் දරුවන් நடப்பது. කොහොමද තාත්තට ගරු කරන්නේ? பிள்ளைகள் எப்படி தகப்பன்மார்களை கனம் දරුවන් பண்ணுவார்கள்? කොහොමද අම්මට ගරු කරන්නේ? பிள்ளைகள் எப்படி தாய்மார்களை கனம் பண்ணுவார்கள்? දුව කසාද බැඳලා ගියාට පස්සේ දුවගේ සැමියාටත් කොස්ස උස්සයි. மகள் திருமணம் முடித்துக்கு போனதுக்கு பின்பதாக மகளும் புருஷனுக்கு தும்புக்கட்டை අපේ ගෙදර අපේ අම්මත් මේ වගේ තමයි කොස්ස எங்க උස්සන්නේ. வீட்டுல எங்கட அம்மாவும் இப்படித்தான் அந்த அப்பாவுக்கு அடிக்க தும்புக்கட்டை தூக்குவார் என்று. අපේ ගෙදර තාත්තට අපේ අම්මට මේ වගේ තමයි ගහන්නේ. எங்களுடைய எங்க வீட்டுல எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அடிப்பதற்கு இப்படித்தான். කොහොමද පුතාට ඉවසීම එන්නේ? எப்படி பிள்ளைகள் மகன்மார்கள் பொறுமையாய் கூட இருப்பார்கள். අම්මට අත උස්සන්නේ පුතාගේ ඉස්සරහා. அம்மாவுக்கு கை நீட்டுவது மகன்மார்களுக்கு முன்பதாக. පුතා කසාද බැඳ කාලේට පුතාගේ වයිෆ්ට පුතාට අත උස්සනවා. மகன் திருமணம் முடித்த வயது காலத்திலே மகன் அடிப்பதற்கு தன் மனைவிக்கு கை. පරම්පරාවට ඒ ආත්මය තමයි යන්නේ. முழு பரம்பரைக்கு அந்த ஆவிதான் கடந்து செல்லும். විනය කෝ ගෙවල් වල வீடுகளிலே ஒழுக்கம் எங்கே? වාඩි වෙලා කන්නත් පිළිවෙලක් තිබෙනවා. அமர்ந்து சாப்பிடுவதற்கும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. සභාව තුල ඔබ වාඩි වෙන්නත් පිළිවෙලක් තිබෙනවා. சபையிலே நீங்கள் அமர்ந்திருப்பதற்கும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது.
වාඩි වෙනකොට කකුලට උඩ කකුලක් දාන්න බෑ චර්ච් එක ඇතුලේ. ஆலயத்துக்குள்ளே நீங்கள் அமரும் போது காலுக்கு மேல் கால் போட்டு அமர முடியாது. ඒක අපේ රටේ සංස්කෘතිය නෙවෙයි. அது எங்க நாட்டின் உள்ள ஒழுங்குமுறை அல்ல. විශේෂයෙන්ම ගෑනු ළමෙක් விசேஷமாக பெண் பிள்ளைகள் වැඩිහිටි පිරිමේක ඉස්සරහා වාඩි වෙලා කකුලට උඩ කකුලක් දාන්න නරකයි. மூத்த ஒரு ஆண்களுக்கு முன்பதாக காலுக்கு மேல் கால் போட்டு அமர்ந்திருக்க கூடாது. අයියාගේ ඉස්සරහා නංගි වාඩි වෙලා කකුලට උඩ කකුලක් දාන්න නරකයි. அண்ணனுக்கு முன்பதாக தங்கை அமர்ந்து காலுக்கு மேல் கால் போட்டு உட்கார்ந்து பேசவும் கூடாது. අද තාත්තගේ ඉස්සරහාම දුව කකුලට උඩ කකුලක් දාගෙන වාඩි වෙලා ඉන්නේ. இன்று தகப்பனாருக்கு முன்பதாகவே மகள் காலுக்கு மேல் கால் போட்டு அமர்ந்து ඕ பேசுவார். ඩිසිප්ලින් එක எங்கே ஒழுங்கு? ඕ විනය எங்கே ஒழுங்கு? විනයක් නැහැ. எந்த ஒரு ஒழுங்கும் இல்லை. வினයක් නැහැ. எந்த ஒரு ஒழுங்கும் හැම இல்லை. දෙයකම පිළිවෙලක් තිබෙනවා. எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்குமுறை வினයක් இருக்கிறது. තිබෙනවා. ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. ඒ විනය අපි රැක ගන්න ඕනේ. அந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள දේව வேண்டும். සභාවේ தேவ சபையிலே දේවමයන් වෙලාවේ தேவ ஆராதனை நேரத்திலே අපිට ෆෝන් කතා කරන්න බෑ. எங்களுக்கு போன் பாவிக்க முடியாது, பேச முடியாது. විනයක් තිබෙනවා. ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. ෆෝන් එක ඔන් කරගෙන තියාගෙන ඉන්න බෑ. போனை ஒன் பண்ணி வைத்துக் கொண்டு இருக்கவும் முடியாது. ස්විච් ඔෆ් කරලා හෑන්ඩ් බෑග් එකේ දාන්න ඕනේ නැත්නම් සාක්කුවේ දාන්න ඕනේ. சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீங்கள் பேண்ட் பேக்ல போடணும். அப்படி அல்லாவிட்டால் உங்களுடைய பாக்கெட்டுகளில் போட்டுக் கொள்ளணும். විනයක් තිබෙනවා. ඩිසිප්ලින් එකක් තිබෙනවා. ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. අපිව දැකලා තමයි පරම්පරාව ඇදෙන්න යන්නේ. எங்களை பார்த்து தான் எங்களுக்கு பின் வருகின்ற பரம்பரை அதன் முறையாக நடந்து අද විනයක් නැති නිසා මනුෂ්‍යයන් පරාජයටපත්. இன்று ஒரு ஒழுங்கு இல்லாத நிமித்தம் මගේ සහෝදරයා සහෝදරිය தோல்விக்குட்படுகிறார்கள். චර්ච් එකට එන විට අපි ලස්සනට ඇඳගෙන පැනඳගෙන එන්න ඕනේ. என் சகோதரனே சகோதரி, ஆலயத்துக்கு வரும்போது நாங்கள் அழகாய் கூட நேர்த்தியாய் அழகாய் පිරිමි අය ෂර්ට්ස් තිබෙනවා නම් ෂර්ට්ස් අඳින්න. ஆண்களுக்கு ஷர்ட் இருக்குமானால் ஷர்ட் உடுத்துக் கொள்ளுங்கள். ලස්සනයි. அழகு, அது அழகாய் கூட இருக்கும். ෂර්ට් එක ඉන් කරලා අඳින්න. ஷர்ட் அழகாய் கூட நீங்கள் அணிந்து බෙල්ට් එකක් கொள்ளலாம். පළඳින්න. பெல்ட் ஒன்னு போடுங்க, ලස්සනයි. அழகாய் கூட இருக்கும். අපි බීච් එකට යන විදියට චර්ච් එකට එන්න බෑ. நாங்கள் பீச்சுக்கு போகின்ற வண்ணமாக சர்ச்சுக்கு வர முடியாது. එම්මෙන් පලාගෙන එන්න බෑ චර්ච් එකට. அங்கும் இங்குமாக பொழந்து கொண்டு வர முடியாது. අරෙන් මෙන් අපේ ශරීරයේ අංගයන් පෙන්නගෙන එන්න බෑ. அங்கும் இங்குமாக எங்களுடைய சரீரத்தில் உள்ள அவயவங்களை காண்பித்துக் கொண்டு வர முடியாது. ඔය දවස්වල බලන්නකො. பௌர்ணமி தினங்களிலே பாருங்கள், පන්සල් වලට යන්නේ අය பன்சல்களுக்கு போகும்போது කොච්චර ලස්සනට ඇඳගෙන යනවා. எவ்வளவு அழகாய் கூட உடுத்திக் கொண்டு போவார்கள் සුදු என்று. සාරියක් ඇඳගෙන வெள்ள சாரியை அணிந்து கொண்டு, සුදු ස්කර්ට් බ්ලවුස් එකක් ඇඳගෙන வெள்ள ஸ்கர்ட் பிளவுஸ் உடுத்திக் கொண்டு, සුදු කලිසමක් සුදු ෂර්ට් එකක් ඇඳගෙන வெள்ள ட்ரவுசர் ஷர்ட் உடுத்திக் கொண்டு කොච්චර ලස්සනට යනවද. எவ்வளவு அழகாய் கூட போவார்கள். සිකුරාදා මුස්ලිම් පල්ලියට යන අයව බලන්නකො පිරිමි පක්ෂි வெள்ளிக்கிழமை முஸ்லிம் பள்ளிகளுக்கு போகின்றதான ஆண் தரப்பினர்களை பாருங்கள், කොච්චර ලස්සනට යනවද. எவ்வளவு அழகாய் கூட அவர்கள் போவார்கள். මුස්ලිම් කාන්තාවන් බලන්නකො. முஸ்லிம் பெண்களை பாருங்கள், පාර යන විට බලන්නකො. நீங்கள் ரோட்டில் போகும்போது பாருங்கள் அவர்களை. සමහරක් අයට මූණවක්වත් බලන්න බෑ. சிலருக்கு முகத்தை கூட பார்க்க முடியாது, ඇස් දෙක විතරයි පේන්නේ. கண்கள் மாத்திரமே தெரியும். බලන්න විනයානුකූලව. பாருங்கள், ஒழுங்குமுறை විනයානුකූලව ஒழுங்குமுறை හැම දෙයකටම විනයක් තියෙනවා. எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்குமுறை මම බීච් එකට இருக்கின்றது. යනකොට මේ ඇඳුම අඳින්නේ නැහැ. நான் பீச்சுக்கு போகும்போது இந்த உடையை உடுத்திக் கொண்டு போக மாட்டேன். චර්ච් එකට විතරයි අඳින්නේ. ஆலயத்துக்கு மாத்திரமே இப்படியாக நாங்கள் அணிவது. මගුල් ගෙදරකට යනකොට අඳින්නේ නැහැ. கல்யாண வீட்டுக்கு போகும்போது இப்படியாக உடுத்துவதில்லை. පිළිවෙලක් තියෙනවා. ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. බැංකුවකට යනකොට ඒට සුදුසු විදියට අඳින්න ඕනේ. ஒரு வங்கிக்கு போகும்போது அதற்கு தகுந்த உடைகளை දැන් நாங்கள் මෙතන அணிய வேண்டும். තාත්තලා ආවා ඔබ ඉස්සරහට. உங்களுக்கு முன்பதாக தகப்பன்மார்கள் வந்து வரிசையாய் கூட நிற்பார்கள். මාසලේ පේරන්ට්ස් මීටින් එක. பாடசாலையிலே பெற்றோர்களுக்கான ஒரு கூட்டம் நடாத்தப்படுகிறது என்று කොහොමද நினைப்போம். යන්නේ තාත්තලා? எப்படி போவார்கள் தகப்பன்மார்கள்? කොණ්ඩේ වවාගෙන. முடியை මම வளர்த்துக் දැකලා கொண்டு. තියෙනවා. මම දැකලා තියෙන අපේ දුවාලාගේ ඉස්කෝලේ පේරන්ට්ස් මීටින් එකට මම යනවා. என்னுடைய மகள்மார்களுடைய பாடசாலையிலே பெற்றோர்களுடைய கூட்டத்துக்கு நான் போவேன். සමහරක් අය පුදුම වෙලා බලන්නේ මං දිහා. சிலர் ஆச்சரியமாக ලස්සනට ඇඳගෙන පැනඳගෙන යනවා. அழகாய் கூட உடுத்திக் கொண்டு போவேன். සමහරක් තාත්තලා சில தகப்பன்மார்கள், මම වයිෆ්ට කියනවා நான் என்னுடைய மனைவிக்கு சொல்லுவேன், මෙයා තාත්තා කෙනෙක්ද රස්තිය අදුකාරයෙක්ද? இவன் ஒரு தகப்பனா அப்படி எல்லாவிட்டா ඌදාරියා. ஊதாரியா? කොණ්ඩේ වවාගෙන முடியை வளர்த்துக் කන கொண்டு, විදගෙන காது குத்தி ජයි ගාගෙන கை அடித்துக் கொண்டு, අර මලකඩ කාපු කොණ්ඩෙත් එක්ක ටී-ෂර්ට් එකක් ඇඳගෙන டி-ஷர்ட் உடுத்திக் கொண்டு, ඒකත් බොඩි ෆිට් එකක් அதுவும் body fit තමාට විතරයි கொண்டு, බොඩිය තියෙන්නේ தனக்கு மாத்திரம்தான் சரீரம் බොඩියක් இருக்கிறது, පෙන්නගෙන தன்னுடைய சரீரத்தையும் காண்பித்துக் கொண்டு. අම්මලා බලන්න සමහරක් අම්මලා சில தாய்மார்களை பாருங்கள், සුදුසු නැති ඇඳුම් ඇඳගෙන යනවා ඉස්කෝලේට. தகுதி இல்லாத உடைகளை உடுத்திக் கொண்டு போவார்கள் தருவாங்க பாடசாலைக்கு. லஜ்ஜை. பிள்ளைகளுக்கு வெக்கம். ටීචර් ගණන් ගනීද? ஆசிரியர்மார்கள் கணக்கெடுப்பார்களா? ප්‍රින්සිපල් ගණන් ගනීද? அதிபர் கணக்கெடுப்பார்களா? ඒකෙන්ම දරුවම මනිනවා. அதை அவர் பெற்றோர்களோட உடைய வைத்தே பிள்ளைகளை கணக்கெடுத்து අර விடுவார்கள். රස්තියාදුකාරයාගේ පුතා තමයි මෙයා. அந்த ஊதாரியின் மகன் தான் இவன்.
අර රස්තියාදුකාරයාගේ දුව තමයි මේ. அந்த ஊதாரியின் மகள் தான் පිළිවෙලට යමු. ஒழுங்குமுறையாய் கூட நாங்கள் ලස්සනට போவோம். යමු. அழகாய் கூட போவோம். හැම දෙයක්ම විනයානුකූලව කරමු. எல்லாவற்றையும் ஒழுங்குமுறையாய் கூட நாங்கள் ඩිසිප්ලින් එක செய்வோம். මුලින්ම අපේ ගෙවල් වල අදාගමු. ஒழுக்கத்தை நாங்கள் முதலாவது எங்களுடைய வீட்டில் දරුවන්ට කියලා දෙමු. கற்றுக் பிள்ளைகளுக்கு දැන් சொல்லிக் බලන්න கொடுப்போம். ගෙදර பாருங்கள் දෙන්න வீட்டில் ඊටගෙන කතා කරගෙන ඉන්නවා. 2 பேர் நின்று கொண்டு දැන් සමහර අපිට பேசிக்கொண்டிருப்பார்கள். චර්ච් එක ඇතුළෙත් ඒක වෙනවා. சில நேரத்தில் ஆலயத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் දෙන්නෙක් நடக்கும். ඊටගෙන කතා කරගෙන ඉන්නවා. 2 பேர் நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருப்பார்கள். දෙන්නගේ මැදින් යනවා දරුවා. 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கிற 2 பேருக்கும் நடுவில் பிள்ளை සමහර போவார்கள். අපිට මම යාඥා කරගෙන ඉන්නකොට මැදින්ම යනවා. சில நேரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற நேரத்திலே நடுவாய் கூட பூந்து අතත් போவார்கள். වදිනවා. கையும் படும். වැරදි ඒවා. அவைகள் தவறு. ඩිස්ප්ලින් එක කෝ? ஒழுங்கு எங்கே? එහෙම යන්න නරකයි. அப்படி போக கூடாது. දෙන්නෙක් කතා කරන් ඉන්නවා නම් excuse me. 2 பேர் பேசிக்கொண்டு இருப்பார்களே, ஆனால் தயவு செய்து மன்னியுங்கள் என்று நாங்கள் අවසර ඉල්ලලා තමයි කතා කරන්නේ. அனுமதியை கேட்டுவிட்டு தான் நாங்கள் பேச විනය வேண்டும். සේවය තුලත් අවශ්‍යයි. ஒழுக்கம் ஊழியத்திலும் அவசியம். විනය නැති නිසාද සේවකයන් වරද්දගෙන. ஒழுக்கம் இல்லாத நிமித்தம் இன்று ஊழியர்கள் தவறு විනය விடுகிறார்கள். නැති පාස්ටර්ස්ලා ගොඩක් ඉන්නවා. ஒழுக்கம் இல்லாத போதகர்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ලස්සනට ජීවත් වෙන්න. அழகாய் கூட வாழுங்கள். ඔබට දෙවියන් වහන්සේ ජය දෙයි. தேவன் உங்களுக்கு வெற்றியை දරුවන්ට தருவார். උගන්වන්න. பிள்ளைகளுக்கு கற்பியுங்கள். වයිෆ්ලා විනයානුකූලව ඉන්න. மனைவிமார்கள் ஒழுக்கமுறையாய் கூட நடந்து ඉදිරි கொள்ளுங்கள். දවස්වල මේ චර්ච් එකේ සහෝදරයන් කැමති නම් ඔබ නමස්කාර වෙලාවේ ඔබේ ඉසට ස්කාර්ෆ් එකක් දාගන්න. ஆமென். வருகிற காலங்களிலே உங்கள் சகோதரிமார்கள் பாடல் வழிநடாத்த விரும்புகின்றவர்கள் இந்த இடத்தில் நீங்கள் வந்து பாடல் வழிநடாத்த வேண்டுமானால் நீங்கள் விருப்பம் கொண்டால் நீங்கள் ஸ்கார்ப் போடலாம். ඒක හොඳයි. அது மிகவும் நல்லது. worship lead කරන අය worship பாடல் வழிநடாத்துகிறவர்கள் தலையை மூடிக்கொள்ளுங்கள். හොඳයි. நல்லது. ෂෝල් එකක් දාගන්න. ஒரு ஷாலை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். හොඳයි. நல்லது. සභාව තුල ස්ත්‍රී රාත්‍රී භෝජනය ගන්නකොට ඉස වාගන්න ඕනේ. ராபோஜனத்தில் கலந்து கொள்கின்றதான பெண்கள் தலையை மூடுவது மிகவும் நல்லது. වැරද්දක් නැහැ. தவறு இல்லை. අපි විනයානුකූලව හැම දෙයක්ම කරන්න. நாங்கள் ஒழுக்க முறையின்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய විනය வேண்டும். නැති නිසාද පරාජයටපත් වෙනවා. ஒழுக்கம் இல்லாத நிமித்தம் நாங்கள் தோல்விக்குட்படுகின்றோம். மூன்றாவது, ඇයි පරාජයටපත් වෙන්නේ? ஏன் தோல்விக்குட்படுத்தப்படுகின்றோம்? නිදාසට කරුණු කියනවා සමහරක්. சாக்கு போக்கு சொல்லுவார்கள் சிலர். එක්ස්කියුස් කරනවා. சிலர் எக்ஸ்கியூஸ் பண்ணுவார்கள். බයිබලයේ කියනවා නිදාසට කරුණු කියන්න නරක. வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது சாக்கு போக்கு சொல்லக்கூடாது என்று. අපි ඊත උපදේශ පොත நாங்கள் நீதிமொழிகள் புத்தகம் 26 වෙනි පරිච්ඡේදය 26ஆம் அதிகாரம் 13 වෙනි පදය අපි කියවනවා නම් 13வது වசனத்தை நாங்கள் ඊත வாசிப்போமானால் උපදේශ පොත நீதிமொழிகள் புத்தகம் 26 13 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். අලසයා කතා කොට සිංහෙක් මාර්ගයේ සිටි වීදිවල සිංහෙක් ඇතැයි කියන්නේය. வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். දොර ඒකේ අසව්ව පිට කරකැවෙන්නක් මෙන් අලසයා තමාගේ ඇඳ පිට පෙරලෙන්නේය. கதவு கீழ்முனையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். අලසයා තමාගේ අත තලියේ තබන නුමුත් නැවත එය තමාගේ කටට ගැනීම ඔහුට வேசாக்கிய. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகின்றான். අලස මනුස්සයා මොනවද කියන්නේ දන්නවද? சோம்பேறி மனுஷன் என்ன சொல்வான் என்று தெரியுமா? අපෝ ওই ගමන මට යන්න බෑ. ஐயோ, அந்த பயணம் என்னால் போக முடியாது. මම දැක්ක අර පාරේ සිංහෙක් ඉන්න එක. நான் கண்டேன் அந்த ரோட்ல அந்த சிங்கம் ஒன்று අර இருப்பதை. පාරේ වස බල්ලෙක් ඉන්න එක මම දැක්කා. அந்த ரோட்டில பொல்லாத ஒரு நாய் இருப்பதை நான் கண்டேன். මට බෑ යන්න. எனக்கு முடியாது මොකක්ද போவதற்கு. කියන්නේ? என்ன சொல்லுவான்? නිදාසට කරුණු ඉදිරිපත් කරනවා. சாக்கு போக்கு சொல்லுவான். නිදාසට කරුණු කියන්න බෑ. சுதந்திரத்துக்கு சாக்கு போக்கு சொல்ல දෙවියන් முடியாது. වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. தேவன் எதிர்பார்க்க மாட்டார். එක්ස්කියුස් කරන්න බෑ. எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. ඒක දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ அதை தேவன் எதிர்பார்ப்பதும் இல்லை. නැහැ. මේ පුරුද්දත් පොඩි දරුවන්ගේ පුරුද්ද. இந்த பழக்கமும் சிறு பிள்ளைகளுடைய දැන් பழக்கம். හිතන්න මම ඉස්කෝලේ ටීචර් කෙනෙක් කියලා சில நேரத்தில் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நான் பாடசாலையில ஒரு ஆசிரியர். මගේ පන්තියේ ළමයින්ට මම වැඩක් දුන්නා. என்னுடைய வகுப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒரு வேலையை 5 கொடுத்தேன். දෙනෙක් කරගෙන ආවේ නැහැ. 5 பேர் செய்து கொண்டு வரவில்லை. 5 දෙනෙක් කරගෙන ආවේ නැහැ. 5 பேர் செய்து கொண்டு வரவில்லை. 5 දෙනාව ඉදිරියට කැඳවනවා. 5 பேரை முன்பதாக வரவழைக்கின்றோம். 5 දෙනාව ඉදිරියට කැඳවලා 5 பேரை முன்பதாக ஆனவா. வரவழைத்து நான் கேட்கின்றேன், ඇයි පුතා ඔයා මේ වැඩේ කළේ නැති? ஏன் மகனே இந்த வேலையை நீங்கள் செய்யவில்லை? ටීචර් டீச்சர், සර් சார், අපි ඊයේ ගමනක් ගියා. நாங்கள் நேற்று ஒரு பயணம் போனோம். ගෙදර එන්න ගොඩක් පරක් වුණා. வீட்டுக்கு வர மிகவும் தாமதமாகி விட்டது. හරි. சரி, අනික් පුතාගෙන් ආනවා. மத்த மகனிடத்தில் එයා கேட்டார். මොනවද කියන්නේ? அவன் என்ன சொல்லுவான்? Sir. சார், මගේ පොත என்னுடைய புத்தகம் මගේ නංගි ඉරලා දැම්මා. என்னுடைய தங்கை கிழித்து விட்டாள். 3 වෙනි දරුවගෙන් මං ආනවා. 3வது மகனிடம் நான் கேட்கின்றேன், සර්
சார் ඊයේ මම ගෙදරට ගිය වෙලාවෙ ඉඳලා நேத்து நான் வீட்டுக்கு போன நேரத்தில் இருந்து මට උණ எனக்கு மிகவும் காய்ச்சல். අද උදේත් නැගිට ගන්න බැරිව හිටියා. இன்றைய காலையிலும் எழுந்து கொள்ள முடியாமல் நான் අම්මා இருந்தேன். පැනඩෝල් පෙත්තක් දීලා මාව ඉස්කෝලේට යවුවා. அம்மா பெனடால் 2 கொடுத்து தான் என்னை பாடசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள். මේ නිදාසට කරුණු කියන්නේ කවුද? இந்த சுதந்திரத்துக்கு சாக்கு போக்கு சொல்பவர்கள் யார்? දරුවා. பிள்ளைகள். අපිත් ඒ වැඩේ කරලා තියෙනවනේ. நாங்களும் அந்த வேலையை செய்திருக்கிறோம். ඉස්කෝලේට යන දවස්වල பாடசாலைக்கு போவதற்கான දැන් நேரத்தில் මෙතන ඉන්න තාත්තලා මෙතන ඉන්න සහෝදර සහෝදරියන් අපිත් කරලා තියෙනවානේ. இந்த இடத்துல இருக்கிற தகப்பன்மார்கள் சகோதர சகோதரிகள் நாங்களும் இந்த வேலையை செய்திருக்கிறோம். අපේ තාත්තගේ තාත්තා මැරුණා. எங்களுடைய அப்பாவின் அப்பா இறந்து බඩ போனார். පිටින් ඉන්න අයවත් මරනවා අපි. සීයා මැරුණා. உயிரோடு இருக்கிறவர்களையும் கொலை செய்வோம். ආච්චිට heart attack එකක් හැදුණා. ஆட்சிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. තාත්තා බය වෙලා අපි ඔක්කොම එක්කන් ගියා ඉස්පිරිතාලෙට. அப்பா பயந்து எங்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு போனார். දවස් දෙකක් අපි ඒ ගිහිල්ලා හිටියා. 2 நாள் நாங்கள் அங்கே போய் தங்கி இருந்தோம். තවත් සමහරක් අය ඉන්නවා. இன்னும் சிலர் இருக்கிறார்கள். මැරුණ කෙනාව ආයෙත් මරනවා. செத்தவர்களை மறுபடியும் கொல்லுவார்கள். සීයා මැරිලා ඉවරයි. தாத்தா இறந்து விட்டார். දෙවෙනි පාරටත් උන් බේරෙන්න ඕන නිසා අර ටීචර්ට කියනවා ටීචර් මගේ සීයා මැරුණානේ. இரண்டாவது தடவை அவர்கள் தப்பிக்க வேண்டிய நிமித்தமாக இரண்டாவது தடவையும் சொல்வார்கள் என்னுடைய தாத்தா இறந்து போய் விட்டார். ටීචර් දන්නේ නැහැ. டீச்சருக்கு தெரியாது. මගේ සහෝදර සහෝදරියෝ. என் சகோதர சகோதரி නිදාසට කරුණු කියන්න බෑ. சாக்கு போக்கு சொல்ல முடியாது. සේවය තුලත් නිදාසට කරුණක් නැහැ. ஊழியத்திலும் சாக்கு போக்குக்கு සේවය නම් සේවය. ஊழியம் என்றால் ஊழியம். කරන්න කිව්වොත් කරනවා. செய்ய வேண்டும் එතනින් செய்யுங்கள் என்று එයාට சொன்னால் මම செய்ய வேண்டும். කරුණු ඉදිරිපත් කරන්නේ. அதற்கு அங்கால நான் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லுவதில்லை. මට අරක තිබුණේ නැහැ මට මේක තිබුණේ නැහැ. எனக்கு அது இருக்கவில்லை எனக்கு இது இருக்கவில்லை என்று. මගේ සහෝදර සහෝදරියෝ. என் சகோதர சகோதரிகளே දෙවියන් වහන්සේ මේ පාන දුරට අපිව යවන විට தேவன் பானதுர பிரதேசத்துக்கு எங்களை அனுப்பும் போது දරුවන්ට පාසලක් තිබුණේ නැහැ. பிள்ளைகளுக்கு பாடசாலை අපි இருக்கவில்லை. නවතින නිවසක් තිබුණේ. நாங்கள் தங்குவதற்கு வீடு இருக்கவில்லை. අන්තිම සතිය තුල තමයි දෙවියන් වහන්සේ ලබා දුන්නේ. கடைசி வாரத்தில் தான் தேவன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்தார். අපි මේ මොරටුවට ආවට පස්සේ තමයි දරුවන්ව පාසලකට ඇතුළත්. நாங்கள் மொரட்டுவ பிரதேசத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் பிள்ளைகளை பாடசாலை දෙවියන් වහන්සේ කිව්වා යන්න. தேவன் சொன்னார் போ මම බලා ගන්න. நான் பார்த்துக் கொள்கின்றேன். මම කිව්වේ නැහැ. நான் சொல்லவில்லை. ස්වාමිනී ගයක් නැහැනේ. கத்தாவே வீடு இல்லையே, දරුවන්ට පාසලක් නැහැනේ. பிள்ளைகளுக்கு ஒரு பாடசாலை இல்லையே என்று මුකුත්ම කිව්වේ. எதுவுமே சொல்லவில்லை. කී කරුණා. கீழ்ப்படிந்து ඒ නිසාද ජයගත්තා. ஆமென். கீழ்ப்படிந்தது நிமித்தம் பய நான் නැතුව வெற்றி මම பெற்றிருக்கிறேன். කියනවා. நான் பயப்படாமல் මම சொல்லுவேன். නිදාසට කරුණු කිව්වා නම් තාමත් මම කොළඹට වෙලා ඉන්න වෙනවා. நான் சாக்கு போக்கு சொல்லியிருப்பேன், ஆனால் இன்னும் நான் கொழும்பு பிரதேசத்துக்காக මේ වගේ තැනක් නැහැ ඔබවත් දකින්න නැහැ. இப்படி ஒரு இடமும் இல்லை, உங்களையும் நான் கண்டிருக்க மாட்டேன். ඔරණක් නැහැ රයිගමක් නැහැ. ஒரணையும் இல்லை, ரைகாயம் මේ ரைகாயமும் පානදුර இல்லை. පළාතේ කිසිම සේවයක් නැහැ. இந்த பானதுர பிரதேசத்துல எந்த ஒரு ஊழியமும் இல்லை. තාමත් කොළඹට වෙලා ඒ චර්ච් එකට වෙලා ඒක ඇතුළටම කොටු වෙලා ඉන්නවා. இன்னும் கொழும்பு பிரதேசத்துக்காக அந்த ஆலயத்துக்குள்ளே ஆகி நான் அதுக்குள்ளே ஒரு வட்டாரத்துக்குள்ளே நான் නිදාසට இருக்கிறேன். කරුණු කියන්න එපා. சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். ඔබේ වැඩේ ඔබ කරන්න. உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யுங்கள். සේවයක් දුන්නොත් සේවය කරන්න. ஊழியத்தை கொடுத்தால் ஊழியத்தை විශේෂ செய்யுங்கள். ගීතිකාවද කරන්න. விசேஷித்த பாடல் பாட சொன்னால் worship பாடுங்கள். leading ද කරන්න. பாடல் வழிநடத்த சொன்னால் යාත්‍යාවද செய்யுங்கள். කරන්න. ஜெபம் செய்ய சொன்னால் ஜெபம் visiting பண்ணுங்கள். ද කරන්න. விசிட்டிங் போக சொன்னால் போங்க. නිදාසට කරුණු කියන්න. சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். නිදාසට කරුණු කිව්වොත් අපිට ජය ගන්න. சாக்கு போக்கு சொன்னால் எங்களால் வெற்றி பெற முடியாது. මේක තුන්වෙනි පුරුද්ද. இது மூன்றாவது பழக்கம். මේ පුරුද්ද තිබෙනවා නම් මේ පුරුද්දත් අපි අත්හරින්න. இந்த பழக்கம் இருக்குமானால் இந்த பழக்கத்தை நாங்கள் விட்டு விடுவோம். හalleluya. அல்லேலூயா. අතර වෙනුව நான்காவது, සමහරක් අය சிலர் සෑම දේම ඉක්මනින් අත්හරිනවා. எதையுமே எல்லாவற்றையும் சீக்கிரமாக விட்டு ඔබට விடுவார்கள். සවන් දෙන්න. நன்றாக செவி கொடுங்க. සමහරක් අයගේ පුරුද්ද சிலருடைய பழக்கம் සෑම දෙයක් எல்லாவற்றையும் ඕනම දෙයක් வேண்டிய ஒரு காரியத்தை ඉක්මනින් පටන් ගන්නවා சீக்கிரமாக தொடங்குவார்கள், ඉක්මනින් අත්හරිනවා. சீக்கிரமாக விட்டு விடுவார்கள். ඉක්මනින් පටන් ගන්නවා சீக்கிரமாக ඉක්මනින් தொடங்குவார்கள், අත්හරිනවා. சீக்கிரமாக விட்டு සති விடுவார்கள். දෙකක් කරනවා 2 வாரம் සති செய்வார்கள், තුනක් කරනවා 3 வாரம் செய்வார்கள், සතියක් කරනවා 1 வாரம் செய்வார்கள், මාසයක් කරනවා 1 மாசம் செய்வார்கள், ඉක්මනින් අත්හරිනවා. சீக்கிரமாக விட்டு விடுவார்கள். සමහරක් අය බලන්න ස්ථීරව එක තැනක රස්සාව කරන්නේ. சிலரை பாருங்கள், நிரந்தரமாக ஒரு இடத்துக்காக வேலை செய்ய மாட்டார்கள். සමහරක් තැන්වල මාසයයි වැඩ කරන්නේ. சில இடங்களிலே 1 மாதம் தான் வேலை செய்வார்கள், සමහරක් තැන්වල මාස පහයි වැඩ කරන්නේ. சில இடங்களிலே 5 மாதம் தான் வேலை செய்வார்கள், සමහරක් තැන්වල අවුරුද්දයි වැඩ කරන්නේ. சில இடங்களிலே 1 வருடம் தான் வேலை செய்வார்கள். සමහරක් අය සතියෙන් මාස් වෙන අයත් ඉන්නවා. 1 வாரத்திலேயே விலகி සතියෙන් விடுகிறவர்கள் මාස් වෙලා අර සතියේ කරපු වැඩේට පඩිය ගන්න යනවා නිතර නිතර. 1 வாரம் வேலை செய்துவிட்டு அந்த 1 வாரத்துக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய சம்பளத்தையும் ආසාවෙන් කරනවා. ஆசையோடு கூட செய்வார்கள், උනන්දුවෙන් එනවා. உற்சாகமாய் கூட வருவார்கள், ඉක්මනින්ම අත්හැරලා දානවා. சீக்கிரமாய் விட்டு නමුත් விடுவார்கள். එකක් දන්නවද? ஒன்று தெரியுமா? බයිබලයේ අපිට මොනවද කියන්නේ? வேதாகமத்தில் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது? දේශනාකාරයා பிரசங்கியின் புத்தகம் 7 වෙනි පරිච්ඡේදය 7ஆம் அதிகாரம் 8 වෙනි පදය. 8வது வசனம். දේශනාකාරයා 7 වෙනි පරිච්ඡේදය
பிரசங்கியின் புத்தகம் 8 වෙනි පදය. 7ஆம் அதிகாரம் 8வது මෙන්න வசனம் මෙසේ පවසනවා. இப்படியாக சொல்லப்படுகிறது. යම් දෙයක අන්තිමය එහි පටන් ගැන්මට වඩා හොඳය. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது. පටන් ගැන්මට වඩා துவக்கத்தை பார்க்கிலும் අන්තිමය හොඳයි. முடிவு நல்லது. පටන් ගන්න එක හොඳයි. துவங்குவது மிகவும் நல்லது. අන්තිම වෙනකන් යන්න ඕන. ஆனாலும் முடிவு மட்டும் போக ඒක තමයි வேண்டும். වැදගත් වෙන්නේ. அதுதான் முக்கியமாய் මගේ இருப்பது. සහෝදර සහෝදරිය என் சகோதர சகோதரிகளே, දෙසැම්බර් 31 වෙනිදා විශේෂ දේවමයක් අපි පවත්වනවා මෙතන. டிசம்பர் 31ஆம் தேதி விசேஷித்த ஒரு தேவ ஆராதனை நாங்கள் විශේෂ நடத்துகிறோம். දේවමයක් අලුත් අවුරුදු දේවමයක් පවත්වනවා. விசேஷித்த ஒரு தேவ ஆராதனை புது வருட මටත් ஆராதனை ඒක நாங்கள் විශේෂිත දවසක්. எனக்கும் அது ஒரு விசேஷித்த ඒ நாள். නිසා ස්පෙෂල් නිව් ඉයර් සර්විස් එකක් පවත්වනවා. ஆகையால் விசேஷித்த ஒரு ஆராதனை நாங்கள் நடாத்த போகிறோம். මොකද ஏனென்றால் 2001 දෙසැම්බර් 31 ෆුල් ටයිම් මිනිස්ට්‍රි එකට මම කැප වුණා. 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முழு நேர ஊழியத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். මේ දෙසැම්බර් 31ත් එක්ක இந்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதியோடு අවුරුදු 25ක් සම්පූර්ණ වෙනවා. ஆமென் 25 வருடம் பூர்த்தியாகுகின்றது. අවුරුදු 25ක් ෆුල් ටයිම් මිනිස්ට්‍රි එකේම මම හිටියා. 25 வருடம் நான் முழு நேர ஊழியத்தில் நான் இருந்தேன். සමහරක් විට ඔබ කල්පනා කරන්න ඇති. சில நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், පාස්ටර් එච්චර කල් කරාද? பாஸ்டர் அவ்வளவு வருஷம் செய்தாரா என்று. එච්චර වයසක් නැහැනේ. அவ்வளவு வயசும் இல்லையே. එච්චර පෙනුමක් නැහැනේ. මගේ සහෝදර සහෝදරිය. என் சகோதர சகோதரி අවුරුදු 22න් තමයි මම සම්පූර්ණ කාල සේවයට කැප වුණේ. 22 வயதிலே தான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை நான் அர்ப்பணித்தேன். අවුරුදු 22යි. 22 வயது. දැන් අවුරුදු 47යි. இப்போது 47 வயதாகிவிட்டது. දෙසැම්බර් 31 වෙනිදාට අවුරුදු 25 මම සම්පූර්ණ කරනවා. டிசம்பர் 31ஆம் தேதியோடு கூட 25 வருடத்தை நான் பூர்த்தி ඕනම තැනක මම නිර්භීතව කියනවා. வேண்டிய ஒரு இடத்திலே துணிகரமாய் கூட நான் சொல்லுவேன். ආඩම්බර වෙන්නේ නැහැ. பெருமை கொள்வதில்லை, ලොකුකම මට නැහැ. பெரியத்தனம் இல்லை. නමුත් දෙවියන් වහන්සේගේ කරුණාව. ஆனாலும் தேவனுடைய கிருபை, දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් දුවගෙන ආව අවුරුදු 25. தேவனுடைய கிருபை நிமித்தம் ஓடிக்கொண்டு வந்தேன் இந்த 25 வருடங்களும். අවුරුදු 25ක් විතරක් නෙවෙයි. 25 வருடம் மாத்திரமல்ல, ස්වාමීන් වහන්සේගෙන් ඉල්ලන්නේ. கர்த்தரிடத்தில் நான் கேட்பது, මගේ උස්මත් තිබෙන තුරු என்னுடைய மூச்சு இருக்கு மட்டும் දෙවියන් වහන්සේට මම සේවය කරන්න. தேவனுக்கு மாத்திரம் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று. ஹalleluya. අන්තිමය හොඳයි. முடிவு மிகவும் நல்லது. ස්ටාර්ට් එක වැදගත් නැහැ. துவக்கம் முக்கியம் இல்லை. මැරතන් තරඟයට 100 ගාණක් එනවා දුවන්න. மெரத்தன் ஓட்ட போட்டிக்கு 100க்கு அதிகமாக வருவார்கள். ஓட்ட போட்டிக்கு ගමාරා දිවීමේ 50 ගාණක් එනවා දුවන්න. ගමාරා දිවීම මැරතන් மெரத்தன் ஓடுவதற்கு 100க்கு அதிகமானவர் 100 மீட்டர்ஸ் එකට 20 දෙනෙක් එනවා. 100 மீட்டர் ஓடுவதற்கு 100 மீட்டர் ஓடுவதற்கு சமரக் அය ඇලෙනවා. கலந்து கொள்வதற்கு சிலர் கொட்டி விடுவார்கள். ෆිනිෂ් කරන්නේ නැහැ. அவர்கள் முடித்துக் கொள்ள மாட்டார்கள். ෆිනිෂින් එක වැදගත්. முடிவு மிகவும் முக்கியம். ඔබේ පටන් ගැනීම අවශ්‍ය නැහැ. உங்களுடைய துவக்கம் அவசியம் இல்லை. පටන් ගැනීම දැකලා දෙවියන් වහන්සේ සන්තෝෂ වෙනවා. துவக்கத்தை பார்த்து தேவன் சந்தோஷப்பட මගේ மாட்டார். දිවීම මම ඉවර කරන්න ඕන. என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்துக் கொள்ள வேண்டும். වගකීම් බාර ගන්න අය. பொறுப்பை பெற்றுக் கொள்கின்றவர்கள் අපි සෝඩා බෝතලයක් වෙන්න අරක. நாங்கள் ஒரு சோடா போத்தலை போல இருக்க கூடாது. ඇයි මම එහෙම කියන්නේ? ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? සෝඩා බෝතලේ බලන්න. சோடா போத்தலை பாருங்க. සෝඩා බෝතලේ මූඩිය ගලවනකොට சோடா போத்தலின் மூடியை கலற்றும் போது එකපාරටම බුෂ් ගාලා ගෑස් එක එනවා. திடீரென்று புஷ் என்ற சத்தம் வரும். அதில் உள்ள கேஸ் வெளியே வரும். එහෙම නැත්නම් කොකා කෝලා එකක්, එහෙම නැත්නම් ස්ප්‍රයිට් එකක් හොඳට ඔල්ලලා මූඩිය ගලවන්න. கொக்கா கோலா ஸ்ப்ரைட் அப்படி அந்த குளிர்பானங்களை நன்றாய் குளிக்க விட்டு நீங்கள் மூடியை මොනවද திறந்தால் වෙන්නේ? என்ன நடக்கும்? පෙන දාගෙන එනවා උඩට එනවා. நுரையை போட்டுக்கொண்டு அப்படியே வெளியே வரும். මිනිත්තු කීපයකින් එහා එම්මම යට වෙනවා. 2-3 நிமிடங்களிலே அப்படியே உள் தங்கி போகும். සෝඩා බෝතලයක් විදියට සේවය කරන්න බෑ. சோடா போத்தலை போல ஊழியம் செய்ய මම முடியாது. සෝඩා බෝතලයක් වුණා නම් මම මෙතන ඉන්නේ නෑ. நான் ஒரு சோடா போத்தலை போல ஊழியம் செய்திருந்தால் நான் இந்த අවුරුදු இடத்தில் 25ක් සෝඩා බෝතලයක් වගේ මට ඉන්න බෑ. 25 வருடம் எனக்கு சோடா போத்தலை போல இருக்க முடியாது. ෆිනිෂින් එක වැදගත්. முடிவு மிகவும் முக்கியம். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් බාරගත්ත දේ අත්හරින්න එපා. தேவனை நிமித்தம் நீங்கள் பொறுப்பேற்று ஐயா, அத்தாரின்னு. ஏன் கைவிட்டு ඇයි விடுகிறீர்கள்? අත්හරින්නේ? ஏன் விட்டு விடுகிறீர்கள்? අපි මූණ නොදුන්න දේවල්ද ඔබ මූණ දෙන්නේ? நாங்கள் முகம் கொடுக்காத காரியங்களை நீங்கள் முகம் கொடுக்கிறீர்கள். හිතලා බලන්න. யோசித்து பாருங்க. පුංචි දෙයක් බාරගන්නේ. சிறிய ஒரு காரியத்தை தான் ඒ நீங்கள் පුංචි දෙයක් பொறுப்பெடுப்பது. අත්හරිනවා. அந்த சிறிய காரியத்தை விட்டு விடுவீர்கள். මගේ සහෝදර සහෝදරිය. என் சகோதர சகோதரிகளே, සමහර දවස්වල ගෙදර ඉන්නම වෙලාවක් නැහැ. சில நேரங்களிலே வீட்டில் இருப்பதற்கும் நேரம் இருக்காது. සතිය හැමදාම வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ඉරිදා රෙස්ට් එකක් කියලා නැහැ. ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்டாரண்ட் என்று ஒன்றும் இருக்காது. දවල්ට පොඩ්ඩක් නිදා ගන්න මම ආසයි. பகல் நேரத்தில் தூங்குவதற்கு நான் மிகவும் ஆசை. ඉරිදාට
නිදා ගන්න වෙලාවක්. ஞாயிற்றுக்கிழமை தூங்குவதற்கு நேரம் இருக்காது. පාන්දර 2ට 3ට මේ ඇස් දෙක ඇරුණා නම් 2-3 மணிக்கு இந்த அதிகாலை 2-3 மணிக்கு இந்த கண்கள் திறந்தால் ආයෙත් මේ ඇස් දෙක පිය වෙන්නේ රාත්‍රී 11ට 12ට. மறுபடியும் இந்த கண்கள் மூடுவது இரவு 11 மணி 12 மணிக்கு. අපි එහෙම කරනවා. நாங்கள் அப்படி செய்கின்றோம். ඔබ ගන්න පුංචි දෙයක්. நீங்கள் பொறுப்பெடுப்பது சிறிய ஒரு ඇයි காரியம். අත්තරින්නේ? ஏன் சீக்கிரமாய் விட்டு விடுகிறீர்கள்? අත්තරින්න එපා. விட்டுவிட வேண்டாம். බාරගත්ත දේ කරන්න. பொறுப்பெடுத்ததை நீங்கள் செய்யுங்கள். ගෙදර මොකක් හරි වැඩක් කරන්න ඉදිරිපත් වුණාද? வீட்டிலே ஏதாயிலும் ஒரு வேலை செய்ய நீங்கள் අපෝයි අමාරුයි මේක කරන්න. ஐயோ இது கஷ்டம் செய்வதற்கு අත්හැරලා දාන්න එපා. இதை அப்படி என்று சொல்லி விட்டுவிட ඉතිරි வேண்டாம். වැඩේ කරන්න තව කවුරුත් එන්නේ නැහැ. மிச்ச வேலை செய்வதற்கு இன்னும் வேறு யாரும் வரமாட்டார். වැඩේ ෆිනිෂ් කරන්න. வேலையை முடியுங்கள். ගෙදර අලුත් වැඩියා කරන්න ඔබ කැමති වුණාද? வீட்டை நீங்கள் புதுப்பிக்க நீங்கள் விரும்பியிருப்பீர்களே ஆனால் සම්පූර්ණම වැඩේ ඉවර වෙනකම් කරන්න. பரிபூரணமாக வேலை முடியும் மட்டும் පොඩ්ඩක් செய்யுங்கள். කරපුවම අයියෝ කොන්ද රිදෙනවා. கொஞ்சம் ஏதாயிலும் வேலை செய்து ஐயோ இடுப்பு අනේ வலிக்குது. අත් දෙක රිදෙනවා. ஐயோ இரண்டு கையும் මට வலிக்குது. බෑ. எனக்கு දැන් முடியாது. ඇති. இப்போது ඔබ போதும். ලබන සතියේ කරමු ඉතිරි වැඩේ. இந்த மிச்ச வேலை வருகிற வாரம் ලබන செய்வோம். මාසේ කරමු. வருகிற மாதம் செய்வோம். කල් දාන්න එපා. தள்ளி போட வேண்டாம். බාරගත්ත වැඩේ ඉවර කරන්න. பொறுப்பெடுத்த வேலைகளை நீங்கள் முடியுங்கள். සේවය වුණත් ඔබ බාරගත්තා නම් කරන්න. ஊழியமாய் இருந்தாலும் நீங்கள் பொறுப்பெடுத்தால் அதை தேவன் செய்யுங்கள். சத்துரு වේ. தேவன் சந்தோஷப்படுவார். අත්තරින්න එපා. விட்டுவிட வேண்டாம். පුංචි දෙයක්. சிறிய ஒரு காரியம். පුංචි දෙයක්. சிறிய ஒரு காரியம். අත්තරිනවට දෙවියන් වහන්සේ කැමති නැහැ. விட்டு விடுவதை தேவன் விரும்ப අපේ மாட்டார். සහෝදර සහෝදරිය. என் சகோதர සමහරක් சகோதரி අයගේ ජීවිතේ මේ පුරුද්ද තිබෙනවා. சிலருடைய வாழ்க்கையில இந்த பழக்கம் இருக்கின்றது. අවසන් වෙනකම් කරන්න. கடைசி மட்டும் செய்யுங்க. ෆිනිෂ් කරන්න ඕනේ. முடிக்க வேண்டும். දිවීම ෆිනිෂ් කරන එක්කෙනාට තමයි ටැග් ලැබෙන්නේ. ஓட்ட போட்டியை முடிக்கிறவர்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். අන්තිම වෙනකම් கடைசி மட்டும் දුවන්න. ஓடுங்க. දෙවියන් වහන්සේ උදව් කරයි. தேவன் உதவி செய்வார். බාරගත්ත වැඩේ කරන්න. பொறுப்பெடுத்த வேலைகளை செய்யுங்க. මුලින්ම එක පුංචි සේවයයි මට දුන්නේ. முதலாவது சிறிய ஒரு ஊழியத்தை ஏன் எனக்கு මට கொடுத்தார்? මතකයි. எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. මම 2000 වෙනි අවුරුද්දේ යනකොට 2000 வருடத்திலே நான் போகும்போது සන්ඩේ ස්කූල් එක විතරයි කළේ. சண்டே ஸ்கூல் ஊழியத்தை மாத்திரமே நான் 2000 செய்தேன். වෙනි අවුරුද්දේ 2000 வருஷத்திலே කොළඹ සන්ඩේ ස්කූල් එක විතරයි කළේ. கொழும்பு பிரதேசத்துல அந்த சபையில ඊට පස්සේ ஓய்வு நாள் එක பாடசாலை ගයක් மாத்திரம் විසිட் நான் කරන්න செய்தேன். දුන්නා. பின்பதாக ஒரு வீட்டை தான் விசிட் பண்ணும்படியாக கொடுத்தார்கள். අත්තරියේ නෑ. விட்டுவிடவில்லை. දෙවියන් වහන්සේ තුල ඒක කරගෙන මා. கர்த்தருக்கு நான் அதை செய்து கொண்டே வந்தேன். අද දෙවියන් වහන්සේ උසස් කරලා තිබෙනවා. ஆமென். இன்று தேவன் என்னை உயர்த்தி අද இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ජය දීලා. தேவன் இன்று எனக்கு வெற்றியை මම கொடுத்திருக்கிறார். ඉවර කළේ නෑ. நான் முடிக்கவில்லை. තවත් මම යන්න ඕනේ. இன்னும் நான் போக வேண்டும். හalleluya. அல்லேலூயா. අත්තරින්න පුරුද්ද ඔබේ ජීවිතෙන් ඉවත් කරලා දාන්න. விட்டு விடுகின்ற பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அகற்றி කැප වුණා නම් කැප වුණා. அர்ப்பணித்தீர்களே ஆனால் பைபிளை சமாதானம் பண்ணா. வேதாகமத்தில் නගුල சொல்லப்பட்டிருக்கிறது. මත අත තැබුවාට පස්සේ කලපයින් මේල් கலப்பையின் மேல் கை வைத்தவன் ආපසු ඇරිලා බලන්න. பின்னிட்டு பார்க்க கூடாது. කුඹුරට යන්න. வயலுக்கு වැඩ செல்லுங்கள். කරන්න. வேலை செய்யுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. පස්වෙනුව ஐந்தாவதாக සමහරක් අයගේ ජීවිතේ ඉලක්කයක් නැහැ. சிலருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு இலக்கும் இல்லை. ඉලක්කයක් නැහැ. எந்த ஒரு இலக்கும் இல்லை. ගෝල් එකක් නැහැ. ஒரு இலக்கு இல்லை. සමහරක් අය ජීවත් වෙන්නන් වාලේ ජීවත් වෙනවා. சிலர் வாழ வேண்டும் என்கிற நிமித்தம் வாழ்ந்து මොකක්ද கொண்டிருக்கிறார்கள். ඉලක්කය? என்ன இலக்கு? අනේ ලොකුවට මුකුත් නැහැ. ஐயோ பெரிதா எதுவுமே இல்ல. වැඩට ගිහිල්ලා තුන් වේලම කාලා මේ විදියට හිටියොත් ඇති. வேலைக்கு போய் 3 நேரமும் சாப்பிட்டு இந்த வண்ணமாகவே இருந்தால் போதும். වැඩට ගිහිල්ලා තුන් වේලම කාලා ওই විදියට ඉන්නද දෙවියන් වහන්සේ කැඳෙව්වේ. வேலைக்கு போய் 3 நேரமும் சாப்பிட்டு இப்படியே இருக்கவா தேவன் உங்களை මාසෙට அழைத்திருக்கிறார்? 50000 ගන්න හොඳට මැති. மாசத்துக்கு 50,000 எடுக்கிறேன் அது போதும். මේ පොඩි පැල්පතක් තිබෙනවා මේක ඇති මට. சிறிய ஒரு கூடாரம் இருக்கிறது இது எனக்கு போதும் என்று சொல்லிக்கொண்டு ඉලක්කයක් ඇති කරගන්න. ஒரு இலக்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. පුංචි සේවයක් කරන මේ සේවයම මට ඇති. சிறிய ஒரு ஊழியம் செய்கின்ற இந்த ஊழியமே எனக்கு போதும். ඉලක්කයක් ඕනේ ඔබේ ජීවිතේ. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இலக்கு வேண்டும். ගෝල් එකක් ඕනේ. ஒரு இலக்கு வேண்டும். මම ඔබ එකිනෙකාගෙන් ඇහුවොත් நான் உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நான் තනි கேட்டால், තනිවම ඇහුවොත් தனித்தனியாக நான் ඔබේ கேட்டால், ඉලක්කය මොකක්ද? உங்களுடைய இலக்கு என்ன? අයිරංගනි සහෝදරිය ඔබේ ඉලක්කය මොකක්ද? சகோதரி ஐராங்கனி உங்களுடைய இலக்கு என்ன என்று ආනස් நான் கேட்டால், සහෝදරයා වගේ ඉලක්කය මොකක්ද? சகோதரி ஆனாஸ் உங்களுடைய இலக்கு என்ன என்று நான் கேட்டார். ඉනාවීගෙන ඉන්න නිශා සහෝදරිය වගේ ඉලක්කය මොකක්ද? சகோதரி நிஷா அவர்களிடத்தில் நான் கேட்டால் உங்களுடைய இலக்கு என்ன என்று කල්පනා කරගෙන ඉන්න ක්ලින්ටන් සහෝදරයා වගේ ඉලක්කය මොකක්ද? யோசித்துக் கொண்டிருக்கிற சகோதரன் கிளின்டனுடைய இலக்கு என்ன என்று இலக்கு நான் තියෙන්න கேட்டால், ඕනේ. இலக்கு ஒன்று இருக்க வேண்டும். ගෝල් එකක් තියෙන්න ஒரு ඕනේ. இலக்கு இருக்க வேண்டும். සමහරක් අයට ඉලක්කයක්ම නැහැ. சிலருக்கு எந்த ஒரு இலக்கும் இல்லை. බයිබලේ එක පදයක්. வேதாகமத்தில் ஒரு ඉක්මනින් මම வசனம். කියවන්නම්. சீக்கிரமாய் நான் வாசிக்கிறேன். පිලිප්පි பிலிப்பியர் புத்தகம் 3 වෙනි පරිච්ඡේදය 3ஆம் அதிகாரம் 13 වෙනි පදය. 13வது வசனம். පිලිප්පි 3:13. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். බයිබලය අපිට කුමක්ද පවසන්නේ? வேதாகமத்தில் எங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? 3
12ක් මම කියවන්නම්. ඔබ සවන් දෙන්න. நான் வாசி- මා දැනටම ලබාගෙන සිටිනවාවත් දැනටම සම්පූර්ණ වී සිටිනවාවත් නොවේ. නමුත් යමක් පිණිස ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ මා අල්ලාගත් සේක්ද ඒක අල්ලා ගන්නට මමත් වීරිය කරමින් දුවගෙන යමි. நான் அடைந்து ஆயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். බයිබලේ පවසනවා வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. මම මීට කලින් මෙතන දේශනාවක් කළා. இதற்கு முன்பதாக நான் ஒரு பிரசங்கத்தை ஏறெடுத்தேன். ඉලක්කයක් කරා කෙසේද අපි යන්න ඕනේ කියලා. இலக்கை நோக்கி எப்படி நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் ඒ என்று. දේශනාව කී දෙනෙකුට මතකයිද නැද්ද කියලා මම දන්නේ. அந்த பிரசங்கம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை என்று எனக்கு தெரியாது. මෙතන බයිබලේ පවසනවා இந்த இடத்தில் வேதாகமத்தில் යමක් சொல்லப்படுகிறது, පිණිස යේසුස් වහන්සේ මාව අල්ලගත්තා. ஒரு காரியத்தின் நிமித்தம் கிறிஸ்து இயேசு என்னை பிடித்துக் මම கொண்டார். ඒක අල්ලගන්නට වීරිය කරමින් දුවගෙන යනවා. நான் அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று. ගෝල් එකක් ඔබ ඉදිරියේ තියාගන්න. ஒரு இலக்கை உங்களுக்கு முன்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ඔබ වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ තෑග්ගක් සූදානම් කරලා තිබෙනවා. உங்களுக்காக ஒரு பரிசை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේගෙන් ඔටුන්නක් ලැබෙන්න යනවා. தேவனிடத்திலிருந்து ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ள කොයි போகிறோம். වගේ ඔටුන්නක්ද? எப்படியாப்பட்ட கிரீடம்? කොයි වගේ ඔටුන්නක්ද? எப்படியாப்பட்ட கிரீடம்? බයිබලේ කියවලා බලන්න. வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් ඔටුනු තබා තිබෙනවා. பரலோகத்திலே தேவன் உங்களுக்காக கிரீடங்களை வைத்திருக்கிறார். පොළොවේ අපිට ඔටුනු ලැබෙන්නේ නැහැ. பூமியில எங்களுக்கு கிரீடம் கிடைக்காது. පොළොවේ තරම් මේ පොළොවේ අපිට ලැබෙන්නේ නින්දාව, අපාසය මේ දේවල් ලැබෙන්නේ. பூமியில எங்களுக்கு முடிந்த அளவு கிடைக்கிறது வெட்கம், அவமானம், இவைகள் නින්දයි, தான். අවමාனம், පරියාසම්, ඒලනම් මේ දේවල් තමයි ලැබෙන්නේ. இவைகள் தான் எங்களுக்கு பூமியிலே கிடைப்பது. නමුත් ස්වර්ගයේ විතරයි අපිට ඔටුනු දෙවියන් වහන්සේ දෙන්න යන්නේ. ஆமென். ஆனாலும் பரலோகத்தில் மாத்திரமே தேவன் எங்களுக்கு கிரீடத்தை දුවන්න தருகிறார். ඉලක්කය බලා. இலக்கை நோக்கி ஓடுங்கள். ඉලක්කය බලා දුවන්න. இலக்கை பார்த்து ஓடுங்கள். ජීවත් වෙන්න වාලේ ජීවත් වෙන්න. வாழ வேண்டும் என்கின்ற வண்ணம் வாழ வேண்டும். දරුවන් තුල ඇති කරන්න ඉලක්කයක්. பிள்ளைகளுக்குள் ஏற்படுத்துங்கள் ஒரு இலக்கை. නිකන් ඉස්කෝලේට ගියා ආවා කියලා නෑ. சும்மா பாடசாலைக்கு போனார்கள் வந்தார்கள் என்று இல்லை. ඉලක්කයක් ඇති කරන්න. ஒரு இலக்கை ஏற்படுத்துங்கள். ඉලක්කයක් නැත්නම් අපි පරාජිතේ. நாங்கள் இலக்கு இல்ல, எங்களுக்கு ஒரு இலக்கு இல்லாமல் அவசானයට. தோல்வியுற்றவர்கள். අවසානයේට கடைசியாக සමහරක් අයට වගකීමක් නැහැ. சிலருக்கு பொறுப்பு இல்லை. උදට සවන් දෙන්න. நன்றாக செவி கொடுங்கள். වගකීමක් නැහැ. பொறுப்பு இல்லை. රෙස්පොන්සිබිලිටි එකක් නැහැ සමහරක් අය. சிலருக்கு பொறுப்பென்று ஒன்றும் இல்லை. වගකීමක් තියෙන්න ඕනේ. பொறுப்பு இருக்க வேண்டும். අපිට යම් වැඩක් දුන්නා නම් වගකීමක් තිබෙනවා. எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தால் அதற்கான பொறுப்பு நமக்கு බොස් මට இருக்கிறது. වැඩක් දුන්නා. என்னுடைய அதிகாரி எனக்கு ஒரு பொறுப்பு මම ඒ கொடுத்தார். වැඩේ කරලා පෙන්වන්න ඕනේ බොස්ට. அந்த வேலையை செய்துவிட்டு அந்த அதிகாரிக்கு நான் காண்பிக்க දැන් வேண்டும். බලන්න ගාමන්ට් වල වැඩ කරනවා සමහරක් අය. சிலர் காமன்களிலே வேலை සමහරක් செய்கிறார்கள். අය කම්පැනි වල වැඩ කරනවා. சிலர் கம்பெனிகளிலே வேலை செய்கின்றார்கள். යම් යම් ආයතන වල වැඩ කරනවා. ஒரு சில නිලධාරියා ඇවිල්ලා යම් වගකීමක් දෙනවා. ஒரு යම් වැඩක් පවරනවා. ஒரு வேலையை எங்களுக்கு அவர் பொறுப்பாய் கொடுக்கின்றார். අපි මොනවද කරන්න ඕනේ? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඒ වැඩේ කරලා යාට පෙන්වන්න ඕනේ. அந்த வேலையை செய்துவிட்டு நாங்கள் அவருக்கு காண்பிக்க வேண்டும். වගකීමක්. பொறுப்பு. සභාව තුලත් සේවයක් දෙනවා. சபைக்குள்ளும் ஒரு ஊழியத்தை கொடுக்கிறோம். සේවය කරලා පෙන්වන්න ඕනේ. ஊழியத்தை செய்து காண்பிக்க வேண்டும். වගකීමක් තියෙන්න ඕනේ. பொறுப்பு இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ මට වගකීමක් දුන්නා නම් වැඩක් පැවරුවා නම් ඒක මම කරන්නම ඕනේ. தேவன் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரானால், ஒரு வேலையை கொடுத்தாரானால் அதை கண்டிப்பாக நான் செய்ய வேண்டும். රෙස්පොන්සිබිලිටි එකක් නැහැ සමහරක් අය. சிலருக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. මම නොගියට කමක් නැහැ. நான் போகாவிட்டால் பரவாயில்லை, මම ඒක නොකලාට කමක් නැහැ. நான் அது செய்யாவிட்டால் பரவாயில்லை. එහෙම බෑ. அப்படி முடியாது. දෙවියන් වහන්සේ තුල එහෙම බෑ. தேவனுக்குள் அப்படி முடியாது. වගකීමක් තියෙන්න ඕනේ. பொறுப்பு இருக்க வேண்டும். ඔබ බයිබලයේ කියවලා බලන්න. நீங்கள் வேதாகமத்தை வாசித்து රෝම பாருங்கள். පොත පවසනවා. ரோமர் புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது. කුමක්ද පවසන්නේ? என்ன சொல்லப்படுகின்றது? රෝම 14 ரோமர் 14ஆம் அதிகாரம் 12 වෙනි පදය. 12வது வசனம். අප එක් එක්කෙනා තම තමා ගැන දෙවියන් වහන්සේට ගණන් දෙනවා ඇත. நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் 10 වෙනි පදේ සඳහන් කරනවා 10வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது. දෙවියන් වහන්සේගේ විනිශ්ශාසන ඉදිරියේ පෙනී සිටින්න ඕනේ. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நாங்கள் நிற்க வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේගේ විනිශ්ශාසන ඉදිරියේ පෙනී සිටින්න ඕනේ. நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். වගකීමක් ගන්න ඔබ. ஒரு பொறுப்பை எடுங்கள். நீங்கள் වගකීමක් ගන්න ඕනේ. ஒரு பொறுப்பை நீங்கள் මම නායකයෙක් යටතේ හිටියා. நான் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழாக நான் இருந்தேன். වගකීමක් මම ගත්තා. ஒரு பொறுப்பை நான் எடுத்தேன். මට රෙස්පොන්සිබිලිටි එකක් තිබුණා. எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. මේක මාව විශ්වාස කරලා දුන්න සේවය. இதை என்னை விசுவாசித்து நம்பி கொடுத்த ஊழியம்.
මම කරන්න ඕනේ. நான் செய்யவே வேண்டும். කරලා මම පෙන්වන්න ඕනේ. நான் செய்து காண்பிக்க வேண்டும். දේව ගෘහයට ඔබ එන විට, தேவ சமூகத்துக்கு நீங்க දේව வரும்போது, සභාවේ යම් සේවයක් කරන විට தேவ சபையில நீங்கள் ஏதாயும் ஊழியம் செய்யும் போது වගකීමක් ගන්න. ஒரு பொறுப்பை நீங்கள் கொள்ளுங்க. වගකීමක් ඔබ පෙන්වන්න ඕනේ. பொறுப்பை நீங்கள் காண்பிக்கவே வேண்டும். වගකීමක් නැතුව වැඩ කරන්න. பொறுப்பு இல்லாமல் வேலை செய்ய முடியாது. කවුරුත් බලන්නේ නැහැ. யாரும் பார்க்க மாட்டாங்க. දෙවියන් වහන්සේ බලාගෙන ඉන්නවා. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ බලාගෙන ඉන්නවා. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். සමහරක් වගකීම් මෙතන මම දෙනවා සමහරක් අය. சிலருக்கு சில பொறுப்பை நான் இந்த இடத்தில் கொடுப்பேன். ඒගොල්ලන් කළාද නැද්ද කියලා සමහරක් විට මම දන්නේ. அவர்கள் செய்தார்களா இல்லையா என்று சில நேரத்தில் எனக்கு தெரியாது. ස්වාමීන් වහන්සේට මම කියනවා. கர்த்தருக்கு நான் சொல்லுவேன், ස්වාමීනි මම පැවරුවා. கர்த்தாவே நான் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தேன், ඔවුන් කළේ නැහැ. அவர்கள் ඔබ செய்யவில்லை. බලාගන්න. நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. එවැනි අයගේ ජීවිතය යම් පරාජයක් මම දකිනවා. அவர்களுடைய வாழ்க்கை, அப்படியாப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியை நான் பார்க்கின்றேன். සමහරක් අය විශ්වාසවන්තයි. சிலர் உண்மை உள்ளவர்கள், දුන්න වැඩේ ඒ විදියටම කරනවා. கொடுத்த வேலையை அவ்வண்ணமாக அப்படியாகவே செய்து முடிப்பார்கள். ඔක්කොම ඉවර කරලා ඊට පස්සේ ආවිල්ලා කියනවා. எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கடைசியாக வந்து சொல்லுவார்கள், මට දුන්න වගකීම මම හරියට කළා. இதோ எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் சரிவர செய்தேன் என்று. යම් දවසක ඒ විදියට මම හිටපු නිසා තමයි අද නායකත්වයට දෙවියන් වහන්සේ මම. ஆமென். ஒரு நாளில் நான் அப்படியாப்பட்ட காரியத்தை செய்ததன் நிமித்தமே இன்று நான் தலைமைத்துவத்தில் இருக்கிறேன். දෙවියන් වහන්සේට ඔබ ගණන් දෙන්න ඕනේ. தேவனுக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். මතක තියාගන්න. ஞாபகத்தில் පාස්ටර් දෙන්නේ නැහැ ඔබට කිසිම සේවයක්. பாஸ்டர் கொடுப்பதில் எந்த ஒரு ஊழியமும் உங்களுக்கு. වගකීමක් තියෙනවා. எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். ඒක මම කරන්න. அதை நான் செய்ய வேண்டும். මම කරන්න. நான் செய்ய வேண்டும். මම කැප වෙලා සිටිනවා. நான் அர்ப்பணித்திருக்கிறேன் මම என்னை. බාහිර වෙලා සිටිනවා. நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். දෙවියන් වහන්සේට ඒක මම කරන්න ඕනේ. தேவனுக்கு நான் அதை செய்ய வேண்டும். මම දේව සේවය කරන්නව කෙනෙක්. நான் தேவ ஊழியம் செய்கின்ற ஒரு පවුලේ වගකීමක් ඇතුව වැඩ කරන්න. குடும்பத்திலே ஒரு பொறுப்போடு கூட நீங்கள் வேலை செய்ய. වගකීමක් ඇතුව ඔබ වැඩ කළා නම් ජය ගන්නවා. பொறுப்போடு கூட நீங்கள் வேலை செய்தால் வெற்றி වගකීමක් பெற்றுக் கொள்ள නැතුව වැඩ முடியும். කළා නම් පරාජිතයි. பொறுப்பு இல்லாமல் நீங்கள் வேலை செய்வீர்களே ஆனால் நீங்கள் Hallelujah. தோல்வி உற்றவர்களாய் கூட Hallelujah. ஹalleluya. අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ නැගිලා සිටිනවා. நாங்கள் தேவனுக்கு முன்பதாக அனைவரும் අපි ඇස් எழுந்திருக்கிறோம். දෙක වසා ගනිමු. நாங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். අපි ඇස් දෙක වසා ගනිමු. நாங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். දෙවියන් වහන්සේ ඔබට ජය දෙන්න සූදානම්. தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆயத்தம். ඔබ ජයයට පමුණුවන්න සූදානම්. அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண அவர் ஆயத்தம். ඇයි ඔබ පරාජිතයෙක් වෙලා ඉන්නේ? ஏன் நீங்கள் தோல்வியுற்றவர்களாய் கூட ඇයි இருக்கிறீர்கள்? පරාජයට මුහුණ දෙන්නේ? ஏன் தோல்விக்கு முகம் ඇයි පවුල கொடுக்கிறீர்கள்? තුල පරාජය? ஏன் குடும்பத்துக்குள் ඇයි නිවස தோல்வி? තුල පරාජය? ஏன் வீட்டுக்குள்ளே தோல்வி? දෙවියන් වහන්සේට ඔබේ ජීවිතේ කැප කරන්න. தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ඊට පස්සේ වැඩ කල් දාන්න එපා. அதற்கு பிறகு வேலைகளை நீங்கள் ஒத்திவைக்க පස්සේ வேண்டாம். කරන්නම් කියලා කියාගෙන ඉන්න එපා. அப்புறம் செய்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க විනයක් வேண்டாம். නැතුව ජීවත් වෙන්න එපா. ஒழுக்கம் இல்லாமல் கூட வாழ வேண்டாம். ජීවිතේට පිළිවෙලක් විනයක් සාදා ගන්න. வாழ்க்கையிலே ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். නිදාසට කරුණු කියාගෙන ඉන්න එපා. சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். නිදාසට කරුණු අත්හැරලා දාන්න. சாக்கு போக்கு சொல்வதை விட்டு விடுங்கள். දුන්න වැඩය දුන්න සේවය දෙවියන් වහන්සේට අපි කරමු. கொடுத்த வேலையை கொடுத்த ஊழியத்தை தேவனுக்கென்று நாங்கள் செய்வோம். ආරම්භ කරපු දේවල් අන්තිම වෙනකන් කරගෙන යමු. ஆரம்பித்த காரியங்களை கடைசி மட்டும் செய்து ඇයි கொள்ளுங்கள். අතරමැද නවත්තන්නේ? ஏன் நடுவில் நிறுத்தி விடுகிறீர்கள்? දෙවියන් වහන්සේ බලනවා. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබේ සැප පාසුව වෙනුවෙන් නවත්තන්න එපා. உங்களுடைய சுதந்திரத்துக்கு ஏற்ற வண்ணமாக நீங்கள் நிறுத்தி விட வேண்டாம். ෆිනිෂ් කරන්න. முடிக்க வேண்டும். අන්තිම වෙනකන් කරන්න. கடைசி மட்டும் செய்யுங்கள். දෙවියන් වහන්සේට කැප වුණා නම් කැපවීම ඇහැල්ලුවට හිතන්න එපා. தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் அந்த அர்ப்பணிப்பை நீங்கள் அற்பமாக கூட අන්තිම எண்ண වෙනකන් வேண்டாம். කරන්න. கடைசி மட்டும் செய்யுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට විශිෂ්ට ජයක් දෙන්න යනවා. தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷித்த வெற்றியை கொடுக்க போகிறார். ඉලක්කයක් ඇති කරගන්න. இலக்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ඉලක්කයක් නැතුව ඉන්න එපා. இலக்கு இல்லாமல் இருக்க வேண்டாம். වගකීමක් ඇතුව වැඩ කරන්න. பொறுப்போடு கூட வேலை செய்யுங்கள். පවුලේ වගකීමක් තිබෙනවා. குடும்பத்தில் என்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது. තාත්තලාට වගකීමක් තියෙනවා. தகப்பன்மார்களுக்கு என்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது. පුරුෂයන්ට වගකීමක් තියෙනවා. புருஷர்களுக்கு என்ற ஒரு பொறுப்பு අම්මලාට இருக்கிறது. වගකීමක් තියෙනවා. தாய்மார்களுக்கு என்ற ஒரு பொறுப்பு භාර්යාවන්ට இருக்கிறது. වගකීමක් තියෙනවා. மனைவிமார்களுக்கு என்ற ஒரு මේ பொறுப்பு චර්ච් එකේ இருக்கிறது. සේවය කරන්නව කෙනෙක් නම් இந்த சபையிலே ஊழியம் செய்கின்ற ஒரு ඔබට ஊழியம் වගකීමක් තිබෙනවා. உங்களுக்கு என்ற ஒரு ஊழியம் பொறுப்பு දෙවියන් இருக்கிறது. වහන්සේ ඔබට தேவனுக்கு உங்களை දෙවියන් அர்ப்பணியுங்கள். දෙවි පියාණනි. அன்பின் தேவ යේසුස්ගේ பிதாவே, නාමයෙන් යාත්‍රා. இயேசுவின் நாமத்தினாலே ස්වාමීන් වහන්සේ ஜெபிக்கிறோம். දවස් ඔබ වහන්සේ අපිට පැවසුවා. கர்த்தாவே, இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு சொன்னீர். ඔබ අපව ජයට පමුණුවන්නව நீர் දෙවියන් எங்களை වහන්සේ. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று. ස්වාමිනී පරාජයටයි ඔබේ දරුවන් පත් වෙන්නේ. கர்த்தாவே, தோல்விகளுக்கு ஏன் உங்கள் பிள்ளைகளை முகம் கொடுக்கின்றார்கள்? කරුණු කීපයක් පැවසුවා. ஒரு சில காரியங்களை நீங்கள் මේ செய்யுங்கள். පුරුදු இந்த பழக்கம் මෙතන සිටින්නව இந்த இடத்தில் இருக்கின்றதான ඔබේ දරුවන්ගේ ජීවිතවල තිබෙනවා. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் ඒ පුරුදු වලින් එළියට එන්න උදව් කරන්න. அந்த பழக்கத்தில் இருந்து வெளியே வர அவர்களுக்கு ඒ உதவி වැරදි செய்யுங்கள். පුරුදු අත්හැරලා දාන්න அந்த උදව් කරන්න. தவறான பழக்கத்தை விட்டுவிட உதவி செய்யுங்கள். ජය ගන්න
ඔබ උදව් කරන්න. வெற்றியை பெற்றுக்கொள்ள கிருபை පවුලක් හැටියට ජය ගන්න. குடும்பமாய் கூட வெற்றியை සේවකයෙක් හැටියට ජය ගන්න. ஊழியக்காரர்கள் என்ற முறையில் வெற்றியை பெற்றுக்கொள்ள ආශිර්වාද ஆசீர்வதியுங்க ආශිර්වාද ஆசீர்வதியுங்க. මේ පණිවිඩය නරඹමින් සිටින්නා இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றதான මේ පණිවිඩය අසාගෙන සිටින්නා இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான සියලු දෙනාට ආශිර්වාද அனைவரையும் ஆசீர்வதியுங்க ආශිර්වාද ஆசீர்வதியுங்க. සියලු ගෞරවය ඔබට எல்லா கனமகிமையும் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ආමේන් ஆமென் ආමේන් ஆமென் ආමේன் ஆமென்.